So, good evening, everyone. I Good welcome you evening, all. sir. Yeah, good evening, Santosh sir. Good evening, sir. Thanks, sir. Good evening, ma'am. Priya ma'am, Kirti ma'am. Good Good evening. evening, sir. Yeah, good evening, ma'am. Soundarya ma'am. Good evening. Yeah, good evening. Yeah, so I welcome you all to one session on previous year questions discussions on this mentioned units. ஸோ எக்ஸாம்ஸ் இன்னும் ஒரு 6 days தான் இருக்குது. எக்ஸாக்டாக 21st வந்து நமக்கு எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது யூஜிசி நெட். ஸோ அதன்படி இப்போ த ரைட் ஸ்ட்ராட்டஜி இஸ் டு சால்வ் ஆஸ் மெனி நம்பர் ஆஸ் கொஸ்டின் ஆஸ் பாசிபிள். ஸோ அதன் வகையில் நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஐ ஹவ் ஜம்பிள்டு ஆல் தீஸ் யூனிட் கொஸ்டின்ஸ். நம்ம வந்து யூனிட் வைஸாக பார்க்க போகிறது இல்லை, ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்லேயும் அந்த ஃபார்மேட்டில் கேட்க போகிறது இல்லை. ஆப்வியஸாக எக்ஸாமில் எல்லா கொஸ்டின்ஸுமே ஜம்பிள்டாக இருக்கும். இப்போ யூனிட் 2ல் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க, டக்குன்னு ஐசிடியில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க, அப்புறம் டக்குன்னு வேற ஏதாவது ஒரு யூனிட்டோட கொஸ்டின் வரும், அப்படிதான் இருக்கும். ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் இங்கேயும் நான் கொஸ்டின்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். யூனிட் வைஸ் நான் அரேஞ்ச் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் நான் போஸ்ட் பண்ணதும் 10 seconds டைம் இருக்கும். 10 to 15 seconds டைம் தருவேன். உங்கள் ஆன்சர்ஸை நீங்கள் அன்மியூட் பண்ணி சொல்லலாம், ஆர்எல்ஸ் உங்கள் சேட் பாக்ஸ்லேயும் கூகுள் அந்த இதில் மீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே சேட் பாக்ஸ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதுலேயும் உங்கள் ஆன்சர்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அரவுண்ட் லைக் 80-90 கொஸ்டின்ஸ் கிட்டக்கு இருக்குது கம்பைனிங் ஆல் தீஸ் யூனிட்ஸ். ஸோ ஐ நீட் யுவர் ஃபுல் கோஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ யா, ஸோ வி ஷால் ஸ்டார்ட் த செஷன். Okay. Yeah, okay. So this is the quote for the day. Some people want it to happen, some wish it would happen, others make it happen. So let's be those others. ஓகேங்களா? நம்ம கிளாஸ் அட்டன் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம அதர்ஸாக இருக்கணும். ஜஸ்ட் நம்ம அது வேணும், ஜேஆர்எஃப் பாஸ் ஆனால் நல்லா இருக்கும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மட்டும் இருக்க வேணாம். வி ஆர் த ஒன்ஸ் ஹூ நீட் டு மேக் தட் ஹேப்பன். ஸோ அது யார் கையில் இருக்குது? ஆப்வியஸாக நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஒர்க் டுவர்ட்ஸ் அவர் கோல். வி வில் ஆப்வியஸ்லி end up in success. Okay, fine. So yeah, first question of the day. So yeah. Please, sir. Yeah, so Santosh sir, என்ன சார் ஆப்ஷன்? D, sir. Interactive. D. ஓகே, இன்டராக்டிவ் மீடியா. ஓகே ஓகே. ஸோ வேற யாராவது ஆன்சர்? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் மீடியா ஏஜ். ஸோ செகண்ட் மீடியா ஏஜ் இஸ் கேரக்டரைஸ்டு பை த ரைஸ் ஆஃப் வாட்? Print media. Print media. Okay, fine. Okay, option A. Where answers? Okay. Yeah, fine. So where answers எனக்கு இது வரல. ஓகே ஃபைன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தரலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இன்டராக்டிவ் மீடியா. மீடியா ஏஜை பொறுத்த வரைக்கும் 2 ஏஜ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மீடியா ஏஜ், அப்புறம் செகண்ட் மீடியா ஏஜ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மீடியா ஏஜ்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுல தான் நம்ம வந்து எப்படி இருக்கும், பாசிவ் லிசனர்ஸா இருப்போம். லைக் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஆர்எல்ஸ் லைக் ஒரு ரேடியோ கேட்கறது, ஆர்எல்ஸ் டெலிவிஷன்ல ஒரு நியூஸ் பார்க்கறது. அந்த இடத்துல என்ன நடக்குது, நம்ம 2-way கம்யூனிகேட் பண்ண முடியாது ஆப்வியஸா. கரெக்டுங்களா? நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை ரேடியோல சொல்றாங்கன்னா அதை ஜஸ்ட் நம்ம கேட்டுட்டு சும்மா இருக்க முடியும். அதுக்கு ரிப்ளையோ இல்லை நம்ம கருத்தோ ஒன்றும் தெரிவிக்க முடியாது ஆன் ஸ்பாட்ல. ஓகேங்களா? அதே மாதிரிதான் ஒரு டெலிவிஷன்ல ஒரு நியூஸ் பாக்குறீங்கன்னா அதை கூட நம்ம இன்டராக்ட் பண்ண முடியுமா? ஆப்வியஸா கிடையாது. அந்த 1/2 மணி நேரம் நியூஸ்னா அந்த 1/2 மணி நேரம் நியூஸ் முடிகிற வரைக்கும் நம்ம சும்மா உட்கார வேண்டியது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மீடியா ஏஜ் இஸ் கேரக்டரைஸ்ட் பை வாட்? இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை பாசிவ் லிசனிங். பட் ஆனா செகண்ட் மீடியா ஏஜ்ங்கிறது இந்த ஆன்சர் சொல்ற மாதிரி இட் இஸ் அன் இன்டராக்டிவ் மீடியா. இன்டராக்டிவ் மீடியானா நம்ம அந்த மீடியம் கூட நம்ம அந்த மீடியால வந்து நம்ம வந்து பேச முடியும், இன்டராக்ட் பண்ண முடியும். ஃபார் லைக் எக்ஸாம்பிள் லைக் சோஷியல் மீடியாஸ் லைக் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலகிராம், இதுல எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்றோம், இன்டராக்ட் பண்றோம். இட் இஸ் அ 2-way கமிஷன், சாரி 2-way கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் த ஆன்சர் இஸ், இன்டராக்டிவ் மீடியா. யா, ஸோ யா, செகண்ட் மீடியா ஏஜ்ங்கிறது இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை எஸ்பெஷலி இன்டர்நெட் பேஸ்டு மீடியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இதுதான் டீசென்ட்ரலைஸ்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ். டீசென்ட்ரலைஸ்ட்னா அதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை 2-way கம்யூனிகேஷன்.
சொன்ன மாதிரி 2 வே. ஒருத்தவங்க உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அதுக்கு பதில் நீங்க ரிப்ளையும் பண்ணலாம். ஓகே. அதே இது ஃபர்ஸ்ட் மீடியா ஏஜ் பாருங்க. இந்த வேர்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்டு டிபெண்ட் பண்ணி ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா ப்ரொசியூமர்ஸ் அப்படின்னு. அதாவது இந்த செகண்ட் மீடியா ஏஜ்ல இருக்கக்கூடியவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரொசியூமர்ஸ். இப்ப எப்படி கன்சியூமர்ஸ் சொல்றோம் அது மாதிரி ப்ரொசியூமர்ஸ் அப்படின்னா என்னன்னா தே ஆர் நாட் ஜஸ்ட் பாசிவ் கன்சியூமர்ஸ். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மீடியா ஏஜ்ல இருந்த மாதிரி ஜஸ்ட் பாசிவா யாரோ சொல்றாங்க நம்ம கேட்டுட்டு மட்டும் உட்காரோம் அப்படின்ட்டு கிடையாது. பட் ஆல்சோ ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் கண்டென்ட். இந்த இடத்துல என்ன பண்றோம், நம்மளுமே ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்றோம். அதனாலதான் இதுக்கான டேர்ம் என்ன தந்திருக்காங்கன்னா ப்ரொசியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் தந்திருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் மீடியா ஏஜ் பார்த்த மாதிரி ரேடியோ, டெலிவிஷன், ஃபிலிம், நியூஸ் பேப்பர் இது எல்லாமே ஒன் வே கம்யூனிகேஷன். இதுல நம்ம பாசிவ் ஆடியன்ஸா மட்டும்தான் இருக்க முடியும். ஓகே ஃபைன். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சப்டைப்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் மெமரி? இதுல கீழ்காணும் இதுல எது லாங் டேர்ம் மெமரி? மெமரியோட சப்டைப்ஸ். லாங் டேர்ம் மெமரியோட சப்டைப்ஸ் எதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு? Option C, sir. Okay, fine. Option C. Option A, sir. Okay, option A. Where are the answers? Option D, sir. Option B. Okay. D. Fine. D. Okay, fine, ma'am. Fine. Yeah. Option D. Okay. ஸோ மற்றவங்க ஆன்சர்ஸ் வந்து அன்மியூட் பண்ணி சொல்றதுக்கு இதாக இருந்தாலும் நீங்க வந்து சேட்ல சொல்லலாம் ஆப்வியஸா. ஓகே ஃபைன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இது வந்து யாரும் டெஸ்ட் சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் சி கரெக்ட். சாட்ல சொல்லிருக்கீங்க. குட். இந்த ஃபர்ஸ்ட் இது நம்ம எக்ஸசைஸே எதுக்காக பண்றோம்னா நம்ம ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்க நாலேஜ் ஜஸ்ட் இங்க அப்ளை பண்றோம், அவ்வளவுதான். இது வந்து தப்பா சொல்லிட்டேன், ஐயோ நான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வரிசையா தப்பா சொல்லிட்டே வர்றேன்னு, அப்ப என்னோட நாலேஜ் லெவல் இப்படி அப்படிலாம் இங்க யாரும் ஜட்ஜ் பண்ண போறதில்ல. ஆப்வியஸா இங்க யார் முகத்தையும் பார்த்ததில்ல, யாரையும் தெரிஞ்சுக்கிறதும் ஆப்வியஸா யாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ தேர் இஸ் கம்ப்ளீட் அனானிமிட்டி. எனக்கு ஆன்லைன் கிளாஸ்ல பிடிச்ச ஒரு விஷயமே இதுதான். ஈவன் இன்ட்ரோவர்ட், அதாவது பப்ளிக் கிட்ட பேசவே தயங்கக்கூடிய ஒரு ஆள் கூட இந்த பிளாட்ஃபார்ம்ல துணிந்து பேசலாம். ஏன்னா அவங்கள பத்தி யாரும் ஜட்ஜ் பண்ண போறது இல்லை, யாருன்னே தெரிய போறது இல்லை. இது இல்லை. ஸோ கைண்ட்லி யூஸ் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ், டேக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் அண்ட் ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ப்ளீஸ் பி ரெஸ்பான்சிவ். ஓகே ஃபைன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. எதெல்லாம் கரெக்ட்? சப்டைப்ஸ். ஏ எபிசோடிக், பி சிமாண்டிக், அப்புறம் சி ப்ரொசீஜரல் மெமரி. ஓகேங்களா? இது எல்லாமே என்னன்னா சப்டைப்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் மெமரி. எபிசோடிக்னா என்னன்னு தெரியுமா? எபிசோடிக்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது எனக்கு அந்த எபிசோடு வந்துருச்சு அப்படி இந்த படத்துல எல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஐ எம் அண்டர் அன் எபிசோட் ரைட் நவ் அப்படிம்பாங்க. அப்படின்னு என்னன்னா அதாவது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடா, அதாவது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துருப்பாங்க, இல்லாட்டினா ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு இன்சிடென்ட், அவங்கள அட்டென்ஷன் சீக் பண்ற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கும். அது சின்னதா இருக்கட்டும், ஒரு நாய் கடிச்சதா இருக்கட்டும் அவங்கள சின்ன வயசுல. ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் எபிசோடிக் மெமரி வேர் தேர் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் இன்வால்வ்டு. அவங்களே அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே இது சிமாண்டிக் மெமரினா தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்ங்கிறது என்னது? இட் இஸ் அ சிமாண்டிக் நாலேஜ், இட் இஸ் அ ஃபேக்ட். அது நம்ம என்னைக்காவது மறந்துருக்கோமா? ஆப்வியஸா கிடையாது. காலையில எந்திரிச்சதும் நம்ம வந்து இந்த மாதிரியான ரூட்டுக்கு தான் ஆஃபீஸ்ல போறோங்கிறது இருக்கு. அது எப்படி நம்ம மைண்ட்ல இருக்கு? இட் இஸ் அ ஃபேக்ட் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் அ நாலேஜ். ரைட் திரும்பி லெஃப்ட் திரும்பி, அது வந்து மசில் மெமரின்னு இன்னொன்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் சிமாண்டிக். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜரல் மெமரி. ப்ரொசீஜரல் மெமரினா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லியும் ரிப்பீட்டடா ஒரு டாஸ்க் பண்ணிட்டே இருப்போம். லைக் சொல்றது இந்த டிரைவிங் பைக். ஓகேங்களா? நம்ம கான்சியஸா நம்ம என்னைக்காவது வண்டி ஓட்டி இருக்கோமா? ரைட்டு திரும்பி அது ஏதாவது புது அட்ரஸ்க்கு போகும்போது கூகுள் மேப்ல போட்டு ரைட்டுக்கு அப்புறம் லெஃப்ட், அப்புறம் ஸ்ட்ரைட், அப்புறம் ரைட்டுன்னு கான்சியஸா ஓட்டும். மற்ற நாள் நம்ம ரெகுலரா போயிட்டு வர ரூட்ல என்னைக்காவது கான்சியஸா இல்ல, நம்ம வாட்டுக்கு உட்காந்து வண்டியில உட்காருவோம், ஹேண்ட் அவா ரைஸ் பண்ணும், அவா நம்ம போய் டெஸ்டினேஷன்ல போய் இறங்கிடும். இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இது எப்படி வந்துச்சு? ப்ரொசீஜர்.
repeatedly doing a certain procedures, our memory will get used to it and it stores in our long term memory. அப்ப இந்த மூணுமே என்னது long term. இந்த priming class conditioning effects, these two are called as what? Implicit memory. Implicit memory, ஓகேங்களா? implicit memoryனா அதாவது அதாவது பிரைமிங்குக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம அந்த சின்ன வயசுல எல்லாம் டிக்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நம்ம திக்குவோம் தெரியுமா, அந்த ஸ்டார்டிங் மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது, ஐயோ எனக்கு ஆன்சர் மைண்ட்ல இருக்கு, அந்த ஸ்டார்டிங் கிடைச்சா அப்படியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இல்லைங்களா, அது பேர் தான் பிரைமிங். அப்ப பிரைமிங்னா என்ன, நம்ம ஒரு விஷயம் நம்ம மெமரியில் இருக்கு, அதை தூண்டி விடுறதுக்கு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு கீயோ இல்ல அத மாதிரி தர்றதுக்கான இதுதான் வந்து பிரைமிங். அப்படி பண்ணி அதை ரீகால் பண்ணி சொல்றோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் பிரைமிங். So class conditioning effect is also like that only. ஓகேங்களா? So yeah பாருங்க, எபிசோடிக் மெமரி ஆர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், சிமாண்டிக் ஆர் ஃபேக்ட்ஸ் அண்ட் நாலேஜ், அண்ட் ப்ரொசீஜரல் ஆர் ஆப்வியஸ்லி ஸ்கில்ஸ் அண்ட் சார் ஒன் டவுட். எஸ் சார் கேளுங்க சார் சார். இது வந்து யூனிட் 1ஓட கொஸ்டினா சார்? எனக்கு கரெக்டா சார்? ஆமா சார், டீச்சிங் ஆப்டிடியூடோட தான் சார். ஓகே சார், தேங்க்யூ. யா நான் மிக்சடா தான் சார் பண்ணியிருக்கேன். லேட் கமர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா நம்ம யூனிட் வைஸா எந்த இதுவும் பார்க்க போறோம்ல. ஆப்வியஸா உங்களுக்கு ரியல் எக்ஸாம்லயும் யூனிட் வைஸாலாம் கேட்க மாட்டாங்க கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் மட்டும்தான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தெரியும். அதுக்கு அடுத்து வர்ற கொஸ்டின் 6வது கொஸ்டின் டக்குன்னு யூனிட் 9ல இருந்து வரலாம், 7வது கொஸ்டின் யூனிட் 8ல இருந்து வரலாம், அப்புறம் 8வது கொஸ்டின் யூனிட் 10ல இருந்து வரலாம். அது நமக்கு தெரியாது. ஸோ அதே ஆர்டர் ஒரு ஜம்பிள்டு வேல தான் நானுமே இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அவர் மெமரி கோஸ் அண்ட் பேக். டக்குன்னு யூனிட் 2 எடுத்து நம்ம மெமரி மைண்டுக்கு வரணும், அப்புறம் யூனிட் 10ஓட மெமரி மைண்ட், அதுக்காக தான் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ இந்த இது பாருங்க, இந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 1, எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் டஸ் நாட் ரிக்வயர் ஃபீட்பேக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2, டீச்சர் ஷுட் பி அவேர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் டு என்ஹான்ஸ் லேர்னிங் அப்படின்னு இருக்காங்க. இல்ல ஆப்ஷன் டி சார். ஓகே, ஆப்ஷன் பி. ஓகே டி சார். ஓகே, ஆப்ஷன் பி. சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஆப்ஷன் 4. யா திவ்யா மேம் ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 சார். ஆப்ஷன் 4. ஓகே யா. ஸோ எல்லாருமே சொன்ன மாதிரி இதுக்கு ஆப்ஷன் 4 தான். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? சரி, டீச்சிங் ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி என்னன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பார்த்தாலே என்னடா லூஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு தெரியும். டேய் எப்படிலாம் இப்படிலாம் தந்து வச்சிருக்காங்க, ஏன்னா அதுல ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இருக்கணும்னா அப்ப ஃபீட்பேக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸா இது என்ன பார்த்தாலே தெரியுது நமக்கு. ஒரு எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனா சிறப்பா இருக்கணும். அப்ப அதுக்கு ஆப்வியஸா என்ன, நான் சொல்றதும் உங்களுக்கு புரியுதா, நீங்க ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி 2-வே கம்யூனிகேஷன் ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு ஃபீட்பேக் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து. அப்ப அதான் வந்து ஒரு எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். அப்போ இது ஆப்வியஸா ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். அப்புறம் ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, டீச்சர் ஷுட் பி அவேர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் டு என்ஹான்ஸ் லேர்னிங். ஆமா, ஒரு டீச்சருங்கிறவங்க ஆப்வியஸா அவங்க யாருக்கு டீச் பண்ண போறாங்களோ, அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஒரு பெரிஃபரல் நாலேஜ் இருக்கணும். அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டைல் பிடிக்கும், அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் பேஸ்டு மெத்தட்ல சொல்லலாமா, இல்லாட்டினா ஜஸ்ட் டிக்டேஷன் சொல்லலாமா, இல்லாட்டினா அவங்களுக்கு பிபிடி போட்டு சொல்லலாமா, இது மாதிரி அவங்களோட ஸ்டைல்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணலாம், தே கேன் என்ஹான்ஸ் த லேர்னிங். புரியாத ஒரு பையனுக்கு கூட புரிய வச்சிட முடியும் இது மூலமா, தெரிஞ்சுக்கிறது மூலமா. அதுதான் வந்து சொல்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆப்வியஸ்லி கரெக்ட். ஸோ அது பார்க்கும்போது ஆன்சர் 4 இஸ் த ரைட் ஆன்சர். யா. ஸோ இது பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1, பெஸ்டிசைட்ஸ் such as DDT are particularly disruptive to food chains அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, பெஸ்டிசைட்ஸ் ஆர் வெரி பர்சிஸ்டன்ட் அண்ட் soluble in water. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே மேம், என்ன மேம்? ஆப்ஷன் 1 சார். ஆப்ஷன் 1. ஓகே சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் 3 சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் 1 சார். ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 சார். ஓகே, திவ்யா மேம் ஆப்ஷன் 1. ஓகே போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஓகே ஃபைன், இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கான ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் தான், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட், விச் இஸ் ஆப்ஷன் 3.
யா சௌந்தர்யா மேம் 3 சொல்லிடுறீங்க, கரெக்டாக சொல்லிடுறீங்க. ஓகே ஃபைன், குட் ட்ரை. மற்றவங்களே குட் ட்ரை. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் ஒன்னுங்கிறது கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லா ஆன்சர் சொன்னாங்க எல்லாருமே, ஒன் சொன்ன எல்லாருமே. ஓகே, செகண்ட் வந்து தப்பு. அது ஏன் தப்புன்னா, பெஸ்டிசைட்ஸ் ஆர் வெரி பர்சிஸ்டன்ட் அண்ட் சால்யூபிள் இன் வாட்டர் அப்படிங்கிறாங்க. கரெக்ட் தான். டிடிடிங்கிறது ஒரு 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 பெஸ்டிசைடு தான். அந்த அந்த மாதிரியான பெஸ்டிசைட்ஸ் வந்து பர்சிஸ்டண்டா இருக்க, பர்சிஸ்டன்ட்னா ரொம்ப நாள் இருக்கக்கூடியது. ஓகே, இருக்கக்கூடியதுலாம். பட் வாட்டர் சால்யூபிளா அப்படின்னு கேட்டா இல்ல. தே ஆர் நாட் ஹைலி வாட்டர் சால்யூபிள். ஓகேங்களா? அதனாலதான் இன்கேஸ் இது வந்து இந்த இந்த பெஸ்டிசைட்ஸ்னா என்ன, ஆப்வியஸா பூச்சிக்கொல்லி மருந்து. அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தண்ணியில சால்யூபிளா இருந்துச்சுன்னா அப்புறம் ஏன் அது வந்து நம்மளோட ஃபுட் செயின்ல வந்து கலக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே லாஜிக் என்ன சொல்றாங்க, பெஸ்டிசைட்ஸ் சச் as டிடிடி ஆர் பர்டிகுலர்லி டிஸ்ரப்டிவ் டு த ஃபுட் செயின்ங்கிறாங்க. ஃபுட் செயின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வயல்ல வந்து ஒரு வயல் இருக்கு. அந்த வயல்ல வந்து நிறைய வெட்டுக்கிளி அதெல்லாம் வர்றதுனால நம்ம வந்து பெஸ்டிசைடு வந்து ஸ்ப்ரே பண்றோம். அப்ப என்ன ஆகுது, அந்த பெஸ்டிசைட்ஸ் வந்து அந்த வெட்டுக்கிளியை கொன்றுது. அது மட்டும் இல்லாம அது என்ன பண்ணுது, அந்த செடிகள், அந்த தானியங்கள் மேல அது அந்த பெஸ்டிசைட்ஸும் போய் பற்றுது. அந்த பெஸ்டிசைட்ஸ் பண்றதுனால அந்த ஃபுட்டு மேல அது அப்படியே இருக்கு. இந்த அரிசியை தான் நம்ம என்ன பண்றோம், அறுவடை பண்ணி நம்ம பேக்கெட் போட்டு வீட்டுக்கு வருது. இந்த அரிசியை தான் நம்ம வந்து ஃபுட்டா நம்ம சாப்பிடுறோம். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த பெஸ்டிசைடு பெர்சிஸ்டண்டா இருக்கிறனாலதான் நம்ம ஃபுட் செயின் வரைக்கும் வருது. இதே இது இந்த இடத்துல வாட்டர் சால்யூபிளா இருந்துச்சுன்னா இது தண்ணியில கரைஞ்சு போயிருக்கணும்ல. சால்யூபிள் இன் வாட்டருங்கிறதுக்கான மீனிங் என்ன, அந்த பெஸ்டிசைட் தண்ணியில போட்டா கரைஞ்சு மாறிடணும், போயிடணும். ஆனா அப்படி அப்படி போகாததுனாலதான் இது அந்த அந்த டிடிடிங்கிற மாதிரியான பெஸ்டிசைட்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஹைலி வாட்டர் சால்யூபிள். அதனாலதான் என்ன பண்ணுது, அது நம்மளோட அது வந்து பர்சிஸ்டண்டா அந்த கிராப்ஸ்ல இருந்து அது டில் அவர் ஃபுட் செயின், நம்ம டேபிள்ல வரக்கூடிய சாப்பாடு வரைக்கும் அது டிராவல் ஆகி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், அதாவது ஃபேட்டி டிஷ்யூஸ்லயும் போய் அக்யூமுலேட் ஆயிக்குது. ஓகேங்களா? ஸோ விச் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். இது வரைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 2. பட் ஆனா சால்யூபிள் இன் வாட்டருங்கிறது வந்து தப்பு. இட் இஸ் நாட் சால்யூபிள் இன் வாட்டர். யா, ஸோ அதான் தந்திருக்கேன். யா, சி பாருங்க ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. while it's true that pesticides like DDT are very persistent, they are not highly water soluble. எதுக்குன்னா இது வந்து டிடிடி மாதிரியான இது வந்து ஃபேட் சால்யூபிள் அப்படிங்கிறாங்க. ஃபேட் சால்யூபிள்னா என்னன்னா, ஃபேட் டிஷ்யூஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க போய் இது வந்து கரைஞ்சு உட்காந்துக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புல நம்ம அந்த ஃபுட்டு, அந்த பெஸ்டிசைடு இருக்கு கலந்து இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டை நம்ம உட்கொள்ளும் போது அது எங்க போய் சால்யூபிள் ஆகும் கடைசிக்குன்னா, நம்ம உடம்புலயுமே சால்யூபிள் ஆகலைன்னா அது ஆப்வியஸா எக்ஸ்கிரீட்டா வழியா வெளியே வந்துடும். அது ஆகாம என்ன பண்ணுது, அது அப்படி சால்யூபிள் ஆயிருது நம்ம உடம்புக்குள்ள வந்து எதுல, ஃபேட்டி டிஷ்யூஸ்ல. அப்போ அந்த டிடிடிங்கிறது வாட்டர்ல சால்யூபிளான்னு கேட்டா கிடையாது. எதுல போய் கரையுது, நம்மளோட ஃபேட்டி டிஷ்யூஸ்ல போய் கரையுது. ஓகேங்களா? ஓகே ஃபைன். அது நம்மள்ட்டு இல்ல, அது அந்த அந்த நவதானியங்களை பேர்ட்ஸ் கன்சியூம் பண்ணட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் கன்சியூம் ஆகட்டும், அந்த ஸ்பீசிஸ்லயுமே போய் அவங்களோட ஃபேட்டி டிஷ்யூஸ்ல போய் கலந்துக்கும். ஓகே ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, அடுத்த கொஸ்டின். The substance that slows down the neutrons to have controlled chain reaction during nuclear energy production is called as what? எந்த சப்ஸ்டன்ஸ் ஒரு நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்போ அந்த நியூட்ரான்ஸ் ஃபயரிங் இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவுது? ஆன்சர் சார் ஆச்சு. ஓகே, சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் 3 சொல்லியிருக்கீங்க. ஓ சாரி, ஒன் செகண்ட். ஆப்ஷன் 3 சார். ஓகே, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் 3 சார். ஓகே, மோனா மேம் ஆப்ஷன் 3. யா ஓகே, யா ரவீந்தர் சார் ஆப்ஷன் 3 சொல்லிருக்கீங்க. பூஜா மேம் ஆப்ஷன் 1. ஓகே ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கான ஆன்சர் என்னன்னா மாடரேட்டர். பேர்லயே இருக்கு மாடரேட்டர். மாடரேட்டர்னா என்ன,
மாடரேட் பண்ணுது. அதாவது ஹையா இருந்தா லோக்கு கொண்டு வருது, லோவா இருந்தா அதை கொஞ்சம் மேல ஹை கொண்டு வருது. இது பண்ற வேலை தான் என்னது மாடரேட்டர். மாடரேட்டருங்கிறது அந்த நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அது என்னன்னு மாடரேட்டர்னா, ஒன் செகண்ட், இங்க இருக்கு பாருங்க ஸ்லைடு, அது பின்னாடி வந்துருச்சு, ஒரு 2 ஸ்லைடுக்கு பின்னாடி. ஃபைன். In a nuclear reactor, a moderator is a material used to slow down fast moving neurons so they can be more effectively absorbed by the fuel to sustain a controlled chain reaction. See, nuclear energy is highly dangerous if it is not being controlled. கரெக்டா? அதோட எக்ஸாம்பிள் தான் ஹீரோஷிமா நாகசாக்கில. அந்த இடத்துல அந்த செயின் ரியாக்ஷன் கண்ட்ரோல்டான்னு கேட்டா ஆப்வியஸா கிடையாது. கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருந்தா ஆப்வியஸா அது அவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷனா நடந்திருக்காது பல கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு. அது கண்ட்ரோல் பண்ணப்படாத ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனா இருந்ததுனாலதான் அது பெருகி அவ்வளோ கிலோமீட்டருக்கு அதோட டெவஸ்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது பவர் பிளான்ட்ஸ்ல எல்லாம் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்ல அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் ஆப்வியஸா என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணி ஆகும். இதுக்கு ஆப்வியஸா நிறைய பேர் வந்து கண்ட்ரோல் ராட்ஸ்னு சொல்லி பண்ணுவீங்க. கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து அதை பண்ணாது. கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து அந்த நியூக்ளியர் ரியாக்டரோட அந்த எஃபிஷியன்சியை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? அந்த ஃபியூவல் எவ்வளவு உள்ள போகணும், எவ்வளவு வெளியே வரணும், அதை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுமே தவிர்த்து மாடரேட் பண்ணாது அந்த செயின் ரியாக்ஷன். ஓகே, ஃபைன். ஸோ இதுக்கு காமனா யூஸ் பண்ணக்கூடிய மாடரேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தாங்கன்னா ஹெவி வாட்டர், ஆர்டினரி வாட்டர், கிராஃபைட். அதனாலதான் முக்காவாசியான நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் வந்து கடலோரத்துல வந்து இருக்கும். ஓகேங்களா? எதுக்குன்னா தே நீட் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போயிடுச்சு. இது பாருங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, ஃபைன். இந்த கொஸ்டின் பார்த்துரும். What type of research explores new facts through the study of the past? Historical research. Historical research, option C. Okay, ma'am. Divya ma'am, option C. Okay, Soundarya ma'am, option A. Okay, Ravinder sir, option C. Okay. Sir, do you share this material after? Yes ma'am. Pooja ma'am, I will do share this material after the class. குரூப்ல போடுவோம். Can kindly refer to it. ஆப்வியஸா இது பண்றதே உங்களுக்காக தான். We will do share this material. அதுக்காக கிளாஸ் விட்டு போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஃபுல் இதுவும் பாருங்க. Do participate in this MCQ session so that உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி ரவீந்தர் சார், கீர்த்தி மேம் சொல்லியிருக்கீங்க. சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஃபைன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். ஆப்வியஸா பேர்ல என்ன இருக்கு, எந்த டைப் ஆஃப் ரிசர்ச் எக்ஸ்ப்ளோர்ஸ் நியூ ஃபேக்ட்ஸ் த்ரூ த ஸ்டடி ஆஃப் த பாஸ்ட்? ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இன்வால்வ்ஸ் ஸ்டடியிங் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். அந்த பாஸ்ட்ல வந்த டாக்குமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்லிமெண்ட்ல இண்டிபெண்டன்ஸ் சமயம் நடந்த அந்த பார்லிமெண்ட்ரி மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கேபினெட் மீட்டிங்ஸ், அது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்போம். அதை இன்னைக்கு ஒருத்தர் எடுத்து படிச்சு அதுல இருந்து இவர் இப்படி சொன்னாரு, அது அப்படி சொன்னாரு, அதனாலதான் இந்த முன்மொழி கொள்கை வந்து அப்பயே அவமதிக்கப்பட்டது அப்படிலாம் நிறைய ரிசர்ச்சர்ஸ் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ஒரு பிரபலமான டிபேட் இருக்கு இல்லைங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, 3 லாங்குவேஜ் சிஸ்டம் கொண்டு வரணும் எஜுகேஷன்ல அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நம்மளா இருக்கட்டும், கேரளா ஆகட்டும், கர்நாடகா, அந்த மாதிரி சதர்ன் ஸ்டேட்ஸ் இல்ல அப்படிலாம் இல்ல, எங்களுக்கு ஹிந்தி வந்து தேவையில்லை, ஹிந்தி வேணும்னா விருப்பமா நாங்க படிச்சுக்கிறோம், அதை வந்து ஒரு சிஸ்டமா கொண்டு வரக்கூடாது, அதையும் படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரெஃபரன்ஸா வந்து நிறைய அந்த பார்லிமெண்ட்ரி மீட்டிங்ஸோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்த கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணப்போ இருந்திருக்கும் இல்லைங்களா, அப்ப இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ரெஃபர் பண்ணிட்டுலாம் கூட இருக்காங்க. அது ஏன் அப்படி வேண்டாம்னு சொன்னாங்கிறக்காண்டி. ஸோ அண்ட் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க, டு டிஸ்கவர் நியூ ஃபேக்ட்ஸ் ஆர் இன்சைட்ஸ் அபவுட் ஹிஸ்டரி. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுல இன்னொரு ரிசர்ச் இருக்கு, பிலாசாபிக்கல். அதாவது இன்னொரு ஆப்ஷன் பிலாசாபிக்கல் ரிசர்ச். இது என்னன்னா ஆப்வியஸா இட் எக்ஸாமின்ஸ் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் அபவுட் எக்ஸிஸ்டன்ஸ், நாலேஜ், வேல்யூ. நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கோம், நம்மளோட அறிவு எந்த அளவுக்கு இருக்கு, நம்மளோட வேல்யூ சிஸ்டம்ஸ் எந்த மாதிரி இருக்கு, இத மாதிரியான பிலாசாபிக்கலா பேசுறவங்க எதை பத்தி படிக்கிறாங்கன்னா பிலாசாபிக்கல் ரிசர்ச். அதர் 2 ஆப்ஷன்ஸ் தெரியும், கண்டென்ட், மித்தாலஜிக்கல் ரிசர்ச்னா மித்ஸ், மகாபாரதா, ராமாயணா, இந்த மாதிரி மித்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மித்தாலஜிக்கல் ரிசர்ச். ஓகே, ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. Which of the following pollutants is considered as
Surrogate for eye irritation. Eye irritation. Sulfur dioxide. Okay. Sulfur dioxide. Okay, fine. Where are the options? Okay, Soundarya ma'am option 2. Ravinder sir option 2, sulfur dioxide. Okay. Where are our chances? ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தரலாம். இதுக்கான ஆன்சர் வந்து இஸ் ஓசோன், which is option 4. Ozone is considered as surrogate pollutant for eye irritation. எதனால அப்படின்னா இட் இஸ் a strong oxidant. ஓகேங்களா, இது ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடென்டா இருக்கிறனால நம்ம மூக்குக்குள்ள மியூக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு மியூக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பரேன் இருக்கும். அந்த மெம்பரேன் தான் நமக்கு தும்மல் வர்றதுக்கு காரணம், ஆஸ் வெல் அஸ் அந்த நம்ம ஒரு எல்லாத்துக்கும் காரணம். ஓகேங்களா, அது வழியா நம்ம அதை இன்ஹேல் பண்ணும் போதா இருக்கட்டும், ஆரல்ஸ் நம்ம அதை அந்த மெம்பரேன் அது டச் பண்ண போதா இருக்கட்டும், ஆரல்ஸ் அந்த கண்ணுக்கு பின்னாடியே அந்த மெம்பரேன் இருக்கும். அது கண்ணு மேலேயே அந்த மாதிரியான ஒரு மெம்பரேன் இருக்கும். அந்த மெம்பரேன் அது வந்து டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பேர்னிங் சென்சேஷன், அந்த கண்ணில் அப்படியே தண்ணி வரும் அழுகிற மாதிரி. ஓகேங்களா, அது வர்றது, அப்புறம் நம்ம கண்ணு செவந்து போறது, இது எல்லாமே வந்து அந்த ஓசோன் பட்டாதான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ ஆப்வியஸா இன்னொரு நம்ம கிளாஸ்லயும் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். எது ஓசோன் இஸ் த மோஸ்ட் காமன் பொல்யூட்டன்ட் ஃபார் ஃபார்மிங் வாட் போட்டோகெமிக்கல் ஸ்மாக். ஓகேங்களா, நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது பூமி இதுன்னா ஓசோனுங்கிறது மேல இருந்துச்சுன்னா அது இட் இஸ் குட் ஃபார் அவர் எர்த். அதே ஓசோன் O3 அட்மாஸ்பியர், அதாவது நம்ம நிலத்து, அதாவது நம்ம கூட இன்டராக்ட் பண்ற ரேஞ்சில் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இட் இஸ் ஹார்ம்ஃபுல், பிகாஸ் இட் இஸ் த ரீசன் பிரைமரி பொல்யூட்டன் ஃபார் ஃப்ரேமிங் ஆஃப் வாட் போட்டோகெமிக்கல் ஸ்மாக். போட்டோகெமிக்கல் ஸ்மாக். ஓகேங்களா, ஸோ அதுதான். So it is the common component of photochemical smoke. It causes burning, watering and redness of the eyes. So அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ரிசர்ச் ஆப்டிடியூட் கொஸ்டின். Which of the following is wrong with regard to longitudinal research studies? Longitudinal research studiesக்கு ரிகார்டிங்கா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் தந்திருக்காங்க, அதுல எது ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. What could be the answer? Answer யாரா சொல்ல முடியுமா? Option C, sir. Okay, Divya ma'am option C, Soundarya ma'am option C. Where are our chances? D, sir. Option D. Okay, option D. Okay, Santosh sir option D. Come on, நம்ம longitudinal research எத்தனை தடவை பார்த்துருக்கோம் கிளாஸ்ல? எல்லாமே கீர்த்தி மேம், ரவீந்தர் சார். Sir, confuse items. Okay, fine. Okay, Ravinder sir option 2. Okay, fine. So இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. எது வந்து ராங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பியும் டியும் ராங். ஓகே, எப்படின்னு பார்ப்போம். லாங்கிடியூட்னல் அப்படின்னு இந்த இடத்துல ரெண்டு ரிசர்ச்சை வந்து கம்பாரிசனா பண்ணுவாங்க. என்னன்னா லாங்கிடியூட்னல் ஆஸ் வெல் அஸ் கிராஸ் செக்ஷன். லாங்கிடியூட்னல்னா என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்க. ஒரு ரிசர்ச்ல நம்ம கிட்ட டேட்டா நம்ம வந்து போய் டேட்டா கலெக்ட் பண்ண போறோம். அந்த இடத்துல ஒரு 100 பேர் இருக்காங்க. அதே 100 பேர்த்துக்கிட்ட நான் ஜனவரி மாசம் எடுக்கிறேன் டேட்டா. இதே 100 பேர்த்துக்கிட்ட நான் திரும்ப மார்ச் மாசம் எடுக்கிறேன். இதே 100 பேர்த்துக்கிட்ட என்ன பண்றேன், திரும்ப ஜூலை மாசம் நான் எடுக்கிறேன். இப்படி கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் விட்டு அதே குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட நான் டேட்டா கலெக்ட் பண்ணனா தட் இஸ் கால்ட் அஸ் லாங்கிடியூட்னல் ரிசர்ச். இதே இது கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச்னா என்னன்னா அந்த 100 பேருங்கிற இந்த பார்ட்டிசிபென்ட்ஸை நான் என்ன பண்ணுவேன், ஒரே நாள்ல 10 பேரா பிரிச்சு
இந்த 10 பேர்த்துக்கிட்டையும் ஒரே நாள்ல நான் டேட்டாவை கலெக்ட் பண்ணி முடிச்சிருவேன். ஒரே நாள்ல in a particular time, if I divide the population into subpopulation and collect data, that is called as cross-sectional research. பட் ஆனா அந்த பாப்புலேஷன் கிட்டேயே த்ரூ அவுட் பீரியட், அதாவது ஜனவரியில, மார்ச்ல, அப்புறம் திரும்ப ஜூலைல, அதுக்கப்புறம் ஆகஸ்ட், அப்புறம் நவம்பர், அப்படி போய் விட்டு விட்டு போய் எடுத்தோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் லாங்கிடியூனல். பேர்ல இருக்கு லாங்கிடியூனல், லாங்கா போகுது பீரியட், அதனாலதான் லாங்கிடியூனல். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த ஸ்டடி பாப்புலேஷன் இஸ் விசிட்டட் அ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். கரெக்ட். நான் சொன்னதே என்ன, அதே பாப்புலேஷன் கிட்டக்க ஸ்டடி பாப்புலேஷனையே நம்ம நிறைய டைம்ஸ் போய் விசிட் பண்ணுவோம், ஜனவரியில, ஜூலைல, ஆகஸ்ட்ல, அப்படி சொன்னோம். ஆமா, கரெக்ட். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தேர் இஸ் நோ நீட் டு விசிட் மோர் தேன் ஒன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. தப்பு. லாங்கிடியூட்னல் ஸ்டடியில தேர் இஸ் நோ நீட் டு விசிட் மோர் தேன் ஒன்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா லாங்கிடியூட்னல்ல மோர் தேன் ஒன்ஸ் நம்ம விசிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஜனவரியில போய் விசிட் பண்ணலாம், வேணா பிப்ரவரியில பண்ணலாம், வேணா இந்த வாரம் பண்ணிட்டு திரும்ப அடுத்த வாரமும் பண்ணலாம். ஓகேங்களா? அது பண்ணலாம். ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சி பாருங்க, இன்டர்வல்ஸ் மைட் பி as short as a week or longer than a year. கரெக்ட். நான் இப்ப சொன்ன மாதிரி அந்த மீட்டிங், அதாவது இப்ப இன்னைக்கு போய் அந்த 100 பேர்த்திட்ட டேட்டா எடுத்துட்டு திரும்ப அடுத்த வாரமும் போய் டேட்டா எடுக்கலாம். ஆர்எல்ஸ் ஒரு 6 மாசம் கழிச்சு போய் டேட்டா எடுக்கலாம். ஆர்எல்ஸ் ஒரு வருஷம் கழிச்சு போய் டேட்டா எடுக்கலாம். ஸோ இதுல அந்த டைம் ஃப்ரேம் இவ்வளவுதான் இருக்கணுங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ இதுவும் கரெக்ட். ஆப்ஷன் டி பாருங்க, இன்டர்வல்ஸ் மஸ்ட் பி லாங்கர் தேன் அ இயர் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்பதான் சொன்ன அந்த மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. அதாவது ஜனவரியில எடுத்துட்டு அடுத்து நீ அடுத்த வருஷம் ஜனவரியில தான் போய் எடுக்கணும்ட்டு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. ஸோ ஆப்ஷன் டியும் தப்பு. இ பாருங்க, இன்டர்வல்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்டு, ஸோ தேர் லென்த் மே வேரி ஸ்டடி டு ஸ்டடி அப்படிங்கிறாங்க. ஆமா, இன்டர்வல்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்ட். இன்னைக்கும் போகலாம், அடுத்த வாரம் போகலாம், இல்ல 2 மாசம் கழிச்சு போகலாம், இல்ல 6 மாசம் கழிச்சு போகலாம். ஸோ தேர் லென்த் மே வேரி ஃப்ரம் ஸ்டடி டு ஸ்டடி. ஆமா, கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி அண்ட் டி ஆர் ராங். ஓகே. ஸோ அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, global warming could lead to increased release of the greenhouse gas methane. Okay. Statement 2, there is a large amount of methane currently frozen in the permafrost in the far northern regions of the world அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? Option 1, sir. ஓகே, ஆப்ஷன் 1. ஓகே, கீர்த்தி மேம் ஆப்ஷன் 1, சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் 3, சுபாஷ் ஸ்ரீ மேம் ஆப்ஷன் 3. ஸோ வேற யாராவது ஆன்சர்ஸ்? ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் பி. ஓகே, டி சார். டி. ஓகே, ஃபைன். யுவஸ்ரீ மேம் ஆப்ஷன் 3. ஓகே, ஃபைன். யா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம். ஓகே, ரவீந்தர் சார். யா, ஸோ ஆப்ஷன் 2 சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதுக்கான ஆன்சர் ஓகே, ஹேவோக். ஓகே, ஹேவோக் சார் ஆர் மேம் எனக்கு தெரியல. ஜெண்டர் மாறிச்சுன்னா யார் அஃபண்டா வைக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ பேர் வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். ஹேவோக்குங்கிறது ஓகே, ஃபைன். ஆப்ஷன் 1 சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ கரெக்ட் ஆன்சர் இதுக்கு என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, ஃபர்ஸ்ட் பெர்மாஃப்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கலாம். பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னா என்னன்னா, அதாவது நதர்ன் ரீஜன்ஸ் ஆஃப் த எர்த்ல, ஏன் சார் சதன்ல இருக்காதானா அதுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் சொல்லிடுறேன். ஏன்னா சதன்ல முக்காவாசி இட் இஸ் சரௌண்டட் பை வாட்? ஓஷன்ஸ். ஓகேங்களா? சதன் ரீஜன் ஆஃப் சதன் போல் ஆஃப் த எர்த்ல ஆப்வியஸா என்ன இருக்கு? ஓஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ நதர்ன் போல், அதாவது மேல் கண்டம், ரஷ்யாவுக்கு மேல மங்கோலியா, நெதர்லாந்து, இந்த நார்டிக் கண்ட்ரிஸ், அப்புறம் இந்த அமெரிக்கன்ல மேல, கனடா மேல இந்த அலாஸ்கா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிகள் எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னா பர்மாஃப்ராஸ்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் நடக்கும். அப்படின்னா என்னன்னா, தரைக்கு அடியில ஒரு ஒரு லேயர் ஆஃப், அதாவது இப்ப இதுதான் சர்ஃபேஸ்னா, இந்த சர்ஃபேஸுக்கு அடியில என்ன இருக்கும்னா ஐஸ் கட்டி இருக்கும், பனிகள். அதாவது எப்படின்னா ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், மண்ணு தான் இருக்கும் அந்த இடத்துல. ஆப்வியஸா மண்ணு, ஆர்கானிக் மேட்டர், அது இதுன்னு இருக்கும். அது எல்லாமே இட் இஸ் கவர்டு பை ஐஸ். அப்படி ஃப்ராஸ்டா இருக்க, ஃப்ராஸ்ட்னால என்ன, உறைஞ்சு போய் இருக்கக்கூடிய தன்மை, உறைஞ்சு ஐஸால உறைஞ்சிருக்கும். அதைத்தான் பெர்மாஃப்ராஸ்ட். அப்படி பெர்மானா உள்ளுக்குள்ள, நிலத்துக்குள்ள இது நடக்கிறனால பெர்மாஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்படி உள்ளுக்குள்ள ஐஸால இப்படி இருக்கக்கூடியதுதான் பெர்மாஃப்ராஸ்ட் அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், குளோபல் வார்மிங் குட் லீட் டு இன்க்ரீஸ்டு ரிலீஸ் ஆஃப் த கிரீன் ஹவுஸ் கேஸ் மீத்தேன் அப்படின்ட்டாங்க.
ஆமா, இது கரெக்ட் தான். இது எப்படி கரெக்ட் அப்படின்னா, இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 படிங்க. There is a large amount of methane currently frozen in the permafrost in the far northern regions of the world. இப்போ நான் சொன்ன மாதிரி northern region of the worldல இந்த அலாஸ்கா, ரஷ்யா, மங்கோலியா, அப்புறம் இந்த மேல இந்த நார்டிக் கண்ட்ரிஸ், ஸ்வீடன், நெதர்லாண்ட்ஸ், இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்ல எல்லாம் பெர்மாஃபாஸ்ட்ங்கிறது ஒரு காமனான ஃபினாமினா. இந்த ஆப்வியஸா இந்த பெர்மாஃபாஸ்டுக்குள்ள என்ன ட்ராப் ஆயிருக்கும்னா மீத்தேன் கேசஸ் நிறைய ட்ராப் ஆயிருக்கும். ஏன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருந்து அதோட ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகி உள்ளுக்குள்ள இருக்க மீத்தேனை ட்ராப் பண்ணி வச்சிருக்கும் அந்த பெர்மாஃப்ராஸ்டுக்குள்ள. அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது, எது டிஸ்டர்ப் பண்ணும்போது? குளோபல் வார்மிங். அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன நடக்குது? கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்னால குளோபலோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த பெர்மாஃப்ராஸ்ட்ல என்ன ஆகுது? மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகுறதுனால உள்ளுக்குள்ள ட்ராப் ஆயிருக்கக்கூடிய மீத்தேன் கேஸ் என்ன ஆகுது? நிலத்தை பொழந்துட்டு, ஐ மீன் நிலத்துல இருந்து ஃபியூம்ஸா வெளியில அப்படியே வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல கலக்குது. இது ஆப்வியஸா இங்க உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்ப போர் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த சமயத்துல ரஷ்யால வந்து உக்ரைன் போட்ட ஒரு வெடிகுண்டு இதுலயோ வந்து இந்த பெர்மாஃப்ராஸ்ட் வந்து பிரேக் ஆகி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மீத்தேன் வந்து அப்படியே சர்ஃபேஸ்க்கு வந்திருக்குது. அது ஒரு நியூஸா பார்த்தேன் நான். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் கரெக்ட். கீர்த்தி மேம் சொன்ன மாதிரி ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். போத் ஆர் கரெக்ட். யா, ஸோ அதுக்கான எக்ஸ்பிளைன் தான் இது. ஓகே, யா. அடுத்து சோலார் பாண்ட்ஸ். இது ஒரு ஃபேவரட் டாபிக் யூஜிசி நெட்டுக்கு. நிறையா தடவை சோலார் பாண்டுன்னு உரப்பட்ட கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே, ஸோ சோலார் பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன? கீழ்காணும் இதுல எதெல்லாம் அதுக்கு மேட்ச் ஆகுது? ABCDEன்னு 5 ஸ்டேட்மெண்ட் வந்திருக்காங்க. இதெல்லாம் மேட்ச் ஆகுது. இதுக்கு என்னவா இருக்கு ஆன்சர்? Option 2, sir. ஓகே, ஆப்ஷன் 2. ஓகே, கீர்த்தி மேம் ஆப்ஷன் 2. ஹேவாக் ஆப்ஷன் 2. ஓகே, சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் 4. ஓகே, ஃபைன். ஸோ வேற யாராச்சும் ஆன்சர்ஸ்? Option 2, sir. மேம் ஆப்ஷன் திவ்யா மேம்? Option 2, sir. ஆப்ஷன் 2. ஓகே, ஃபைன் ஃபைன் மேம். ஓகே, ரவீந்தர் சார் ஆப்ஷன் 1. ஓகே, ஃபைன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தரலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேங்களா? B, C and E ஒன்லி. ஏன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? ப்ரொடியூஸ் போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர்ட்டபிள் வாட்டருக்கும் சோலார் பாண்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அது சோலார் பாண்ட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், பட் இது பார்த்துருவோம். ஓகே, பி, சோலார் பாண்ட்ஸ் ஆர் தெர்மல் எனர்ஜி கலெக்டர்ஸ். ஆமா, கரெக்ட். சோலார் பாண்ட்ஸ் ஆர் வாட்? தெர்மல் எனர்ஜி கலெக்டர்ஸ். சி பாருங்க, இட் யூஸ் சால்ட் கிரேடியன்ட் டு இன்ஹிபிட் ஹீட் லாஸ். சால்ட் கிரேடியன்ட் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் சோலார் பாண்ட் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்காக நான் இது எக்ஸ்பிளைன் பண்றது தொட்டு இது. ஓகே, சோலார் பாண்ட்னா என்னன்னா, ஆப்வியஸா இது ஒரு பாண்டு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். பாண்ட்னா என்ன? ஒரு குளம், குட்டை, அத மாதிரி எதை வேணா சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இந்த வாட்டர்ல என்னென்ன இருக்குன்னா, சலினிட்டி அதிகமா இருக்கும். சலினிட்டினா உப்புத்தன்மை. சலினிட்டி எக்ஸஸா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த வாட்டர் அது மேல படக்கூடிய சன்லைட் வரும்போது உள்ளுக்குள்ள என்ன பண்ணுனா, அந்த ஹீட்டை வெளியே போக விடாம பிடிச்சு வச்சுக்கும், ட்ராப் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? அதனாலதான் நீங்க வந்து நிறைய பேர் இந்த உப்பளங்கள் இருக்கு இல்லைங்களா? தூத்துக்குடி, என் ஊர் வந்து தூத்துக்குடி கிட்டக்க. ஸோ அங்க போய் உப்பளத்துல வேலை பார்க்கறவங்களோட அந்த ஒரு ஐ பாத்தீங்கன்னா, அந்த கண் பார்வை பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல இதாயிட்டே வரும். ஏன்னா பார்வன்ட் இல்ல, கையில கால்ல எல்லாத்துலயுமே அந்த ஹீட்னால ஒரு 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 பேட் இது நடக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் அதனால எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டிசீஸ்க்குலாம் போயிருக்காங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட், இது ஏன் நடக்குதுன்னா, அந்த சால்ட் ஹேஸ் ஹை கெப்பாசிட்டி டு ட்ராப் ஹீட். ஸோ அப்படி இந்த குளம் ஃபுல்லா அந்த மாதிரியான சால்ட் வாட்டர் இருக்கும்போது மேல இருந்து வரக்கூடிய சூரிய ஒளி அந்த சோலார் பாண்ட்ல என்ன வடிவில் ஹீட்டா கலெக்ட் ஆயிக்குது. இந்த ஹீட்டான வாட்டர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க? இதுல இருந்து எனர்ஜி கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எனர்ஜி வந்து இதுல வந்து ஒரு லோ
டெம்பரேச்சர் டர்பைன்ஸை வந்து வச்சு யூஸ் பண்ணி பவர் ஜென்ரேட் பண்ணுவாங்க இதை வச்சு. அந்த கான்செப்ட்குள்ள போவானா. பட் ஆனால் சோலார் பாண்ட்ஸுங்கிறது இதுதான். என்னது? தே ஆர் தெர்மல் எனர்ஜி கலெக்டர்ஸ், யூஸ் சால்ட் கிரேடியன்ட். சால்ட் கிரேடியன்ட்னா அதுதான், ஆழமா போக போக அதோட உப்புத்தன்மை ஒரு மாதிரி மேலே சாப்பிடணும், கீழே போக 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 அப்படியே உப்புத்தன்மை அதிகமாயிட்டே போகும். அதான் சால்ட் கிரேடியன்ட்டுங்கிறாங்க. டு இன்ஹிபிட் ஹீட் லாஸ், அது ஹீட் லாஸ் பண்ண விடாம வச்சுக்கிறக்காண்டி அது உதவுது. தீஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங் இன் கோல்ட் ரீஜன்ஸ். ஆப்வியஸா கிடையாது, ஏன்னா இதை பார்க்கும்போது ஒரு ஜென்ரிக்கா தோணும், ஓகே சோலார் பாண்டுங்கிறது மேபி கோல்ட் ரீஜன்ல நீச்சல் அடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்களா இருக்கும்னு தோணும். பட் இட் இஸ் நத்திங் டு டூ வித் ஸ்விம்மிங். அடுத்து ஆப்ஷன் இ, ப்ரொடியூஸ் ஹீட்டட் வாட்டர். கரெக்ட். ஓகேங்களா? ஓகே ஃபைன். சி சோலார் பாண்ட்ஸ் ஆர் லார்ஜ் ஸ்கேல்ஸ் தெர்மலி எனர்ஜி கலெக்டர்ஸ் அண்ட் யூஸ் சால்ட் கிரேடியன்ட் டு ட்ராப் அண்ட் ஸ்டோர் சோலார் ஹீட். ஸோ இது எதுக்காக? இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் ஹீட், இது அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பவர் ஜெனரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஹீட்டிங் பில்டிங்ஸ் ஆர் கிரீன் ஹவுசஸ், இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங், அதோட மீனிங். ரிசர்ச் ஆப்டிடியூட் கொஸ்டின். சாம்பிளிங் இருக்கு இல்லைங்களா? சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், அப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். அதோட அதுக்குள்ள ஒரு டைப் சிம்பிள் ரேண்டம். ஃபைன். அப்படி பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங், அதோட மீனிங் என்னவா இருக்கு ஆன்சர்? ஓகே சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் பி. ஓகே சந்தோஷ் சார் ஆப்ஷன் பி. வேற யாராச்சும் ஆன்சர்ஸ்? இதுல ஏதாவது ஒன்னு மேட்ச் பண்ணாலே நீங்க எலிமினேட் பண்ணிடலாம் மேம். எஸ் மேம். Option A. ஆப்ஷன் ஏ. ஓகே ஃபைன். ஆப்ஷன் ஏ. ஏதாவது ஒன்னு மேட்ச் பண்ண பாருங்க. ஓகே சந்தோஷ் சார் ஆப்ஷன் சி. ஓகே ஃபைன் சார். பில இருந்து சிக்கு மாறிக்கு. ஓகே ஓகே ஃபைன் குட். எலிமினேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒன்னு மேட்ச் பண்ணுங்க. இதுல 4த்துல கண்டிப்பா ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐ மீன் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா கிளாஸ்லயே நம்ம இது சாம்பிளிங் நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஓகே ஃபைன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. என்ன பாருங்க, ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். ஓகே, இந்த 4த்துல ஃபர்ஸ்ட் சிம்பிளா இருக்கக்கூடியது என்ன? ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ப்ராபபிலிட்டினா என்ன? அதாவது இப்ப நான் வந்து என் முன்னாடி ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர்த்தோட பேரையும் ஒரு பவுல்ல நான் பேப்பர்ல எழுதி சுருட்டி போட்டேன். இப்ப இந்த 100 பேர்த்துல இருந்து எனக்கு ஒரு 10 பேரை நான் செலக்ட் பண்ணி என்னோட ரிசர்ச் ஸ்டடிக்கு. அப்போ அந்த 100 பேர்த்துல அந்த 10 பேர் பேப்பரா ஒவ்வொன்றா நான் எடுக்கிறேன். அந்த 10 பேரு யாரா வேணாலும் இருக்கலாம்ல. So it tells us what? Each person in the population has an equal opportunity to be a part of the sample. So அந்த மொத்த பாப்புலேஷன் 100ல எல்லாத்துக்கும் ஈக்குவல் சான்ஸ் இருக்கு டு பி a part of the sample. என்னோட ரிசர்ச் சாம்பிள்ல பார்ட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவல் சான்ஸ் இருக்கு. எப்படி? ஏன்னா இந்த இடத்துல எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸும் எந்த ஒரு இதுவும் இல்லை. எல்லாத்தோட பேரையும் எழுதி ஒரு பவுல்ல போட்டு அந்த பவுல நல்லா குலுக்கி அதுல இருந்து ஒரு 10 பேர் எடுக்கும்போது இந்த இடத்துல எந்த விதமான ஒரு இது இல்லை. ஸோ அதனாலதான் இதை மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ல என்ன சொல்றோம்? ஈக்குவல் சான்ஸ் ஃபார் ஆளுங்கிறதுனாலதான் அதை பேரு ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படிங்கிறோம். எவ்ரி ஒன் ஹேஸ் த ப்ராபபிலிட்டி to be a part of the sample. அப்ப அதுக்கு மேட்ச் ஆகிற ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு? 3 பாருங்க. Every item of the universe has an equal chance of inclusion in the sample. அப்போ பிக்கு 3ன்னு நீங்க மேட்ச் பண்ணிட்டாலே போதும். மற்றது எதெல்லாம் பிக்கு 3 எந்தெந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஏல இருக்கு, சில இருக்கு. ஆப்வியஸா இதுல வந்து பிக்கு 2 இருக்கு, இது எலிமினேட் பண்ணிடலாம். இதுலயும் பிக்கு 2 இருக்கு, இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா என்னன்னு தெரியும். அப்ப அதோட ஆப்போசிட் தானே நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கா இருக்கணும். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா என்ன? அந்த இடத்துல ஒரு பயாஸ் இருக்கு. பயாஸ்னா என்னன்னா, ஓகேப்பா எனக்கு வந்து 6 அடிக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வாப்பா, சரி ஓகே இது சிஸ்டமேட்டிக் ஆயிரும். அப்படி வேணா ஓகே. நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்னோபாலிங் சாம்பிளிங். ஸ்னோபாலிங் சாம்பிளிங் என்ன? நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரிசர்ச் வந்து ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்டை பத்தி, ஹெச்ஐவியை பத்தி நான் ஸ்டடிஸ் பண்ண போறேன்.
ஆப்வியஸா ஹெச்ஐவி பத்தினா அது இட் இஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் தோஸ் பேஷண்ட்ஸ், ரைட்? அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு பேஷண்ட்டை நான் கண்டுபிடிச்சிருவேன், எப்படியோ திக்கி திணறி யார்கிட்டயோ கேட்டு ஒரு பேஷண்ட்டை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து நான் டேட்டா கலெக்ட் பண்ணிக்குவேன் ரிசர்ச்க்கு. அப்போ அவங்கள வச்சு இன்னொரு ஹெச்ஐவி பேஷண்ட் மூலமா இன்னொரு கான்டாக்ட் கிடைக்குது. அப்ப அவங்க கிட்ட போய் டேட்டா எடுக்கிறேன். அப்புறம் அந்த நபர் கிட்ட இருந்து ஓகேப்பா இங்கேயும் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்டயும் போய் டேட்டா எடுக்கணும் அவங்க சொல்றாங்க, அவங்க கிட்டயும் போய் நான் ஹெச்ஐவி பத்தி நான் டேட்டா எடுக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ரெஃபர் பண்ணி அடுத்தடுத்து பண்ணிட்டு போறதுக்கு பேர் தான் விச் இஸ் வாட் அஸ் ஸ்னோபால் சாம்பிளிங். ஸ்னோபால் சாம்பிளிங் இட் இஸ் அது ஒரு சாம்பிள் டைப் ஆஃப் நான் ப்ராபபிலிட்டி. அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கணும்? 4 பாருங்க. ப்ரொசீஜர் which does not afford any bias for estimating the probability that each item in the population has chance of being included in the sample. அதாவது எல்லாருமே சாம்பிளுக்குள்ள வர்றதுக்கு ஈக்குவல் சான்ஸ் இருக்குங்கிறத இது கேரண்டி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது என்னவா இருக்கும்? நான் ப்ராபபிலிட்டி தானே. இந்த இடத்துல ஜஸ்ட் அந்த இங்கிலீஷ் ஜார்கண்ட் பயங்கரமா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபைன், ஓகே. ஸோ டிக்கு இதுனா சிஸ்டமேட்டிக்னா என்ன? ஸோ நம்ம ஸ்கூல் அசம்பிளிலாம் நிற்கும் போது ஒரு 100 பேர் நிக்கிறோம்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 100 வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டோம். எல்லாரும் சொல்லி முடிச்சதும் ஆட் நம்பர்ஸ் எல்லாம் ரைட் சைடு போங்க, ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு போங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சனா இட் இஸ் வாட்? இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். அப்ப இதுக்கான மேட்சிங் என்ன? செலக்டிங் எவ்ரி ஐத் ஐட்டம் ஆன் அ லிஸ்ட். ஐத் ஐட்டம்னா ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 எல்லாரும் வாங்க வெளியே. இப்போ கிரவுண்ட்ல 100 பேர் இருக்காங்க, எல்லாரும் 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் தான் பிடி மாஸ்டர், நான் சொல்றேன் ஏப்பா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 எல்லாம் பாஸ்கெட் பால் போய் விளையாடு அப்படிங்கிறேன். மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ங்கிறது யாராரு? 5 10 15 இந்த நம்பர்ஸ்ல இருக்கிறவங்க. அப்போ அவங்க எல்லாம் போவோம். விச் இஸ் கால்ட் அஸ் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஸ்ட்ராட்டிஃபைட்னா என்ன? பாப்புலேஷன் இஸ் டிவைடட் இன்டு செவரல் சப் பாப்புலேஷன். பேர்லயே இருக்கு ஸ்ட்ராட்டிஃபைடு, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். நம்ம கேஸ்ட் சிஸ்டம் இந்த சொசைட்டி இஸ் வாட்? இட்ஸ் அ ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அதாவது மேல் ஜாதி, அதுக்கு கீழே இவங்க, அதுக்கு கீழே இவங்க, இதுக்கு கீழே இவங்கன்னு ஒரு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வச்சிருக்கோம். அதே மாதிரி சாம்பிளிங்லயே என்ன இருக்கு? ஒரு பாப்புலேஷனை டிவைட் பண்ணி சப் பாப்புலேஷனா பிரிக்கிறேன். ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 10 பேரா பிரிச்சேன்னா இட் இஸ் கால்ட் அ ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கிரீன் ஹவுஸ் கேசஸ்? சில எம்சிக்யூஸ்க்கு நான் இன்டெப்த் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா அது ரிப்பீட்டடா வந்திருக்கு. சில இதுக்கு ஜஸ்ட் லைக் தட் நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ ப்ளீஸ் பேர் தட் இன் மைண்ட். நீங்களுமே அதை தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா ப்ராபபிலிட்டி நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்லயுமே வரும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ இதுக்கான ஆன்சர் ரவீந்தர் சார் ஆப்ஷன் 4, பூஜா மேம் ஆப்ஷன் 3, யா ஓகே, சந்தோஷ் சார் ஆப்ஷன் 3, ஓகே, திவ்யா மேம் ஆப்ஷன் 3, கீர்த்தி மேம் ஆப்ஷன் 4, ஹேவோக் ஆப்ஷன் 4, சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் 1. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தரலாம். ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏசி அண்ட் டி ஒன்லி. கிரீன் ஹவுஸ் கேஸ் எதெல்லாம்? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அண்ட் chlorofluorocarbons, also known as CFC. ஓகேங்களா? நைட்ரஜன் டை ஆக்சைடு, பென்சீன் ஆர் நாட் கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஓகே பாருங்க, ஆப்வியஸா கிரீன் ஹவுஸ் கேஸ் என்னன்னு தெரியும். நைட்ரஜன் ஆக்சைடு ஏன் என்னன்னா இட் இஸ் அ பொல்யூட்டன்ட் அண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்மாக். ஸ்மாக் உருவாக்குறதுக்கு அது ஒன் ஆஃப் த காரணம், பட் நாட் அ பிரைமரி கிரீன் ஹவுஸ் கேஸ். அதே மாதிரி பென்சீன் இட் இஸ் அ வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். இட் இஸ் அ விஓசி, வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்னா எல்லா ஆர்கானிக் மெட்டீரியல் விச் இஸ் ஆன் எர்த். ஓகேங்களா? எல்லா ஆர்கானிக் மெட்டீரியல் என்னென்ன இருக்கோ, உட்டு, அது இது பெயிண்ட், எல்லாத்துலயுமே ஓகேங்களா, அதுல எல்லாத்துலயுமே இந்த காம்பவுண்ட் இருக்கும். அதுதான் விஓசிங்கிறது இது இருக்கும். அது பென்சீன், அது மாதிரி நிறைய டைப் இருக்கு. அண்ட் கார்சினோஜன் பட் நாட் அ சிஹெச்ஜி. கார்சினோஜன்னா நமக்கு உயிரை பறிக்கக்கூடிய ஒரு கேஸ் தான், பட் இட் இஸ் நாட் அ கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். மற்ற ஆப்ஷன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு அண்டு இது எல்லாமே கிரீன் ஹவுஸ் கேஸ் தான். ஸோ அதோட எங்கெங்கிருந்து வருது, அதோட இது ஐ மீன் சோர்சஸ். ஓகேங்களா? அது இங்கே தந்திருக்கேன். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. The only energy source which is not in anyway related to sun is. சன்னுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கக்கூடிய எனர்ஜி ரிசோர்ஸ் எது? கீழ்காணும் ஆப்ஷன்ஸ்ல
ஓகே சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் 2. ஓகே சந்தோஷ் சார் ஹைட்ரோ சொல்லியிருக்கீங்க. ஓகே ரவீந்தர் சார் ஆப்ஷன் 3, ஹேவோக் ஆப்ஷன் 1, பூஜா மேம் ஆப்ஷன் 1. யா சந்தோஷ் சார் ஏதோ சொல்றாங்க. Option 1, sir. ஓகே ஆப்ஷன் 1. ஓகே யூ வில் பி சர்ப்ரைஸ் டு ஹியர் த ஆன்சர். த ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் 4. சொன்னது யாரு? ஓகே யாரும் சொல்லல ஆப்ஷன் 4. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஜியோதெர்மல் இஸ் நாட் அட் ஆல் ரிலேட்டட் டு சன். ஏன்னா ஜியோதெர்மலுங்கிறது பூமிக்கு அடியில நடக்கக்கூடிய ஒரு பினாமினால நடக்கிறதா ஜியோதெர்மல். ஆப்வியஸா சன்லைட் பூமிக்குள்ள பெனட்ரேட் ஆகுமா? பெனட்ரேட்டே ஆகாது. அப்ப எப்படி சன் சம்பந்தப்பட்டிருக்கும்? சம்பந்தமே பட்டிருக்காது. ஹைட்ரோல, டைடல்ல, விண்டுல எல்லாத்துலயுமே சன் இஸ் ரிலேட்டட். ஓகேங்களா? சன் சம்ஹவ் ரிலேட்டட். சி சார் அது எப்படி சார் ஹைட்ரோனா அதுல எப்படி சார் சன் இப்படி சொல்லலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சன்னை வச்சு நான் என்ன பண்றேன், ஒரு டியூபுக்குள்ள வாட்டரை பாஸ் பண்ணும்போது மேல போட்டோ வோல்டாயிக் கவர் மூலமா என்ன பண்றேன், அந்த தண்ணியை சூடு பண்றேன், சூப்பர் ஹீட்டா பண்றேன், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமா பண்றேன். சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமா மாத்தும் போது அந்த ஸ்டீம் ஹை ப்ரெஷர்ல ஹை வெலாசிட்டியில அந்த குக்கர்ல இருந்து வெளியே வர விசில் மாதிரி வரும். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஒரு டர்பைன் வைக்கிறேன். டர்பைன் வச்சு அந்த டர்பைன் சுத்துறதுனால எனக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இதுவும் ஹைட்ரோ தான். ஆனா ஆப்வியஸா இதுல என்ன இன்வால்வ் ஆயிருக்கு? சன் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹைட்ரோ, டைடல், விண்ட் எல்லாத்துலயுமே சம் ஆர் ஒன் ஆர் அதர் வே சன் இஸ் இன்வால்வ். சம்பந்தமே இல்லாம இருக்கக்கூடியது ஜியோ தெர்மல் தான். ஏன்னா ஜியோதெர்மல் எனர்ஜி இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹீட் இன்சைடு த எர்த். ஓகேங்களா? அது இந்த சார் அப்ப எப்படி சார் உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஹீட்னா அதுக்கான சோர்சஸ் என்னன்னா இதுதான் ரேடியோ ஆக்டிவ் டீகே ஆஃப் எலமெண்ட்ஸ். அதாவது யுரேனியம், தோரியம் இத மாதிரியான ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் டீகே ஆகும். எல்லா மினரல்ஸுமே டீகே ஆகும். ஸோ இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மினரல்ஸ் எல்லாம் வந்து டீகே ஆகும்போது அது எக்ஸஸ் ஆஃப் ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். அது நிலத்துக்குள்ள ட்ராப் ஆயிருக்கும். அந்த எனர்ஜியை என்ன பண்ணுவாங்க, அந்த சென்சார்ஸ் அதெல்லாம் வச்சு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு அந்த எனர்ஜி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பைப்பை குடஞ்சு உள்ள போட்டு அந்த பைப்ல இருந்து அந்த ஹீட்டை வெளியே கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு டர்பைனை வச்சு ரன் பண்ணி அது மூலமா எனர்ஜி ஜெனரேட் பண்ணுவாங்க. அப்புறம் பிரைமார்டியல் ஹீட்னா என்னன்னா, பிரைமார்டியல் இந்த இடத்துல பேரே இது என்னத்தை குறிக்குதுன்னா, எர்த் உருவான சமயத்திலிருந்து பூமிக்குள்ள ஒரு ஹீட் ட்ராப் ஆகி இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஹீட்டை தான் பிரைமார்டியல் ஹீட் அப்படின்னு சொல்றோம். அதாவது எர்த் வந்து ஃபார்ம் ஆன சமயத்துல இருந்தே பூமிக்குள்ள ஒரு வகையான ஹீட் வந்து இருக்கு. ஆப்வியஸா இப்ப நீங்க வெளியில போய் உங்களை நீங்களே கொஸ்டின் கேளுங்க. வெளியே போறீங்க, டோரை விட்டு வெளியே போய் வீட்டை விட்டு வெளியே போய் வானத்தை பார்க்கும்போது இந்த ஸ்கை எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டா எர்த் உருவான சமயத்துல இருந்து இருக்குதானே. ஐ மீன் உருவான அடுத்த நாளே இல்ல, டியூ டு கான்ஸ்டன்ட் கம்ப்ரஷன், எக்ஸ்பான்ஷன், அந்த எவாபரேஷன், கண்டென்சேஷன் இதெல்லாம் நடந்து ஒரு ஸ்கைன்னு ஒன்னு ஃபார்ம் ஆயிருச்சு, ஒரு அட்மாஸ்பியர்னு ஒன்னு ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த அட்மாஸ்பியர் எத்தனை பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கு? டைனோசர் காலத்துல இருந்து இருக்குது இல்ல. அப்ப ஆப்வியஸா அப்போ அதே மாதிரிதான் இந்த பிரைமார்டியல் ஹீட்டுங்கிறதும் நம்ம எர்த்துக்குள்ள ட்ராப்பா இருக்கக்கூடிய ஒரு ஹீட். அதாவது எர்த் ஃபார்மேஷன் ஆனப்போ ஒரு ஹீட் இருந்திருக்கும், அது அப்படியே ட்ராப் ஆகி இருக்கக்கூடியது. அதை வந்து சயின்டிஸ்ட் ட்ராப் பண்ணி இதே மாதிரி பைப்பு போட்டு அந்த ஹீட்டை வந்துட்டு டர்பைன் மேல பாஸ் பண்ணும்போது ஃபேன் சுத்தும் போது நமக்கு ஜென்ரேட் ஆகும் கரண்ட். ஓகே ஸோ இது இந்த கொஸ்டின் பாருங்க. ஹரிகேன்ஸ் ஆர் டிராபிக்கல் சைக்ளோன் வித் சர்ஃபேஸ் விண்ட் ஸ்பீட் இன் எக்ஸஸ் ஆஃப் அபவுட் எத்தனை கிலோமீட்டர் பர் ஹவர்? Option 1, sir. ஓகே நித்தி மேம் ஆப்ஷன் 1, சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் 2. ஓகே வேற யாராச்சும் ஆன்சர்ஸ்? சும்மா கெஸ் பண்ணுங்க, இது ஆப்வியஸா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, ஜஸ்ட் கெஸ் இட். 1, sir. ஓகே சந்தோஷ் சார் 1, ரவீந்தர் சார் 1, ஹைவோக் ஆப்ஷன் 2. ஓகே ஃபைன். யா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தரலாம். ஆப்ஷன் 1 which is 119 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, a hurricane is a type of tropical cyclone
டிராபிக்கல் சைக்ளோன்னா என்ன, நம்ம பூமியில ஈக்குவேட்டர், இதுல டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இது இருக்கு. இந்த 2 ரீஜனுக்குள்ள உருவாகக்கூடிய சைக்ளோனை தான் நம்ம டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்னு, இந்த 2 கோட்டுக்குள்ள உருவாகக்கூடிய சைக்ளோன். அப்படி உருவாகக்கூடிய சைக்ளோன்ஸ்ல இருந்து பிறப்பெடுப்பது தான் எது, ஹரிகேன்ஸ். That forms over warm ocean waters and is classified based on wind speed. Wind speed வச்சு அதை கிளாசிஃபை பண்ணுவாங்க. அக்கார்டிங் டு சஃபீர் சிம்சன் ஹரிகேன் விண்ட் ஸ்கேல், இது வந்து விண்டை மெஷர் பண்றதுக்கான ஒரு ஸ்கேல், அதை கண்டுபிடிச்சவர் தான் இது. இந்த 2 பேர் சஃபீர் அண்ட் சிம்சன். ஓகேங்களா. இட்ஸ் டிராபிக்கல் சைக்ளோன் இஸ் அஃபிஷியல்டி கால்ட் ஹரிகேன். எப்போ வந்து ஒரு சைக்ளோன் ஹரிகேன்னு கூப்பிடப்படலாம்னா when it reaches the wind speed of 119 km/h. ஓகேங்களா. அதை ரீச் பண்ணும்போது நம்ம ஒரு டிராபிக்கல் சைக்ளோனா அது ஹரிகேனா உருவெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. Over the past 100 years, the estimated rise of global sea level is by 10 to 25 centimeters or more. Okay. Which of the following has maximum contribution in it? இந்த 10 to 20. ஓகே, செகண்ட் ஒன் யார் சொன்னாங்க? ஓகே, மோகனா மேம். ஓகே, ஃபைன். ரவீந்தர் சார் ஆப்ஷன் 2, சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் 4. ஓகே மேம், மோகனா மேம் நீங்க என்ன ஆப்ஷன் மேம் சொன்னீங்க? சாரி, நான் செகண்ட் ஒன் சார், கிளாசியர் அண்ட் ஐஸ் கேப் மெல்டிங். ஐஸ் கேப் மெல்டிங். ஃபைன் மேம், ஃபைன். யா, ஹேவோக் ஆப்ஷன் 1. ஓகே, யா, ஸோ இதுக்கான ஆன்சர் ஹேவோக் சொன்ன மாதிரி ஆப்ஷன் 1. ஹேவோக் சார் அவர் மேம் சொன்ன மாதிரி ஆப்ஷன் 1. தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஓஷன் வாட்டர்ஸ், இட் ஹேஸ் த மேக்சிமம் கான்ட்ரிபியூஷன் இன் இட். அதாவது உலகத்துல கடல் நீர் மட்டம் உயர்வு அடைந்திருக்கு இல்லைங்களா, பாஸ்ட் 100 இயர்ஸ்ல, கடந்த 100 வருஷத்துல கடல் நீர் மட்டம் 10 இருந்து 25 சென்டிமீட்டர் உயர்ந்திருக்கு. இதுக்கான மேக்சிமம் கான்ட்ரிபியூட் பண்ணது யாருன்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஓஷன் வாட்டர். ஓகேங்களா. இந்த கிளேசியர் அண்ட் ஐஸ் கேப் மெல்டிங்லாம் அது கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு, பட் ஆனா தே ஆர் இன் அ மாடரேட் லெவல். 10 to 25 சென்டிமீட்டர். ஏன்னா நம்ம நியூஸ்ல வந்து தெர்மல் கிளேசியர்ஸ் வந்து மெல்ட் ஆகி சி லெவல் ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கு. சயின்டிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு 150 வருஷத்துல கேரளாங்கிற ஒரு ஸ்டேட்டே இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது தண்ணிக்குள்ள போகும். அதே மாதிரிதான் சென்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் ஃபைன், பார்ட் ஆஃப் சென்னை எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் அ மெயின் கான்ட்ரிபியூட்டர். கொஸ்டின் என்ன, மேக்சிமம் கான்ட்ரிபியூஷன். மேக்சிமம்னா அதைத்தான் நம்ம பார்க்கணும், விச் இஸ் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஓஷன் வாட்டர். மற்றதெல்லாம் அதுக்கு தான் இந்த இடத்துல தந்திருக்கேன். தெர்மல் தான் வந்து ஹையஸ்ட், கிளேசியர் அண்ட் ஐஸ் கேப் மெல்டிங் மாடரேட், ஐஸ் ஷீட் தின்னிங் இது வந்து கிராஸ்லாண்டு இந்த மாதிரியான அண்டார்டிகா ரீஜன்ல எல்லாம் அந்த ஐஸ் ஷீட் இருக்கும். ஐஸ் ஷீட்னா இப்ப எப்படி பனி பாறைங்கிறோம், அதே இது ஒரு சின்ன ஷீட் லெவல்ல இருந்துச்சுன்னா அதை தான் ஐஸ் ஷீட்டுங்கிறோம். அது தின்னாயிட்டு வருது அப்படிங்கிறாங்க. இது வந்து early 900s லோவரா இருந்துச்சு, பட் இப்போ ரீசெண்டா வந்து அது கொஞ்சம் உயர்ந்துட்டு வருது அப்படிங்கிறாங்க. பட் அது வந்து கடல் நீர் மட்டத்தை உயர்த்துறதுக்கு பெருசா கான்ட்ரிபியூட் பண்றதில்ல. அப்புறம் டெரஸ்ட்ரியல் வாட்டர் சேஞ்சஸ். டெரஸ்ட்ரியல் வாட்டர் சேஞ்சஸ்னா அதாவது இங்கிருந்து நம்ம டெரஸ்ட்ரியல், அதாவது நிலம் இருக்கு இல்லைங்களா, நிலத்துல நம்ம வசிக்கிறோம், அர்பன்ல இருந்து வாட்டர் போறது வர்றது, இது இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கிறது. அதாவது ரிவர் சிஸ்டமா மாத்தி விடுறோம், அதை பண்றோம் இதை பண்றோம், இந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்கிறது மூலமா அது கடல் நீர் மட்டம் உயருதுங்கிறாங்க. விச் இஸ் வெரி 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 ஸ்மால் கான்ட்ரிபியூட்டர். ஃபைன். ஸோ இது ஒரு ஈஸி கொஸ்டின். சொல்லுங்க, NDMA நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒர்க்ஸ் அண்டர் விச் டிபார்ட்மெண்ட், ஐ மீன் விச் மினிஸ்ட்ரி? Ministry of Home Affairs. Okay. Yeah. Okay. Ravinder sir, option 1. Yeah. Correct. Yeah. So, okay, fine. So, இதுக்கான answer. Okay. Soundarya ma'am, option 3. Okay. 2, sir. Okay. 2, Mohana Priya ma'am. Yeah. Mohana Priya ma'am, option 2. Evok, option 3. Pooja ma'am, option 1. Okay, fine. See, பேரிடர் மீட்பு இது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க எது கீழே இயங்குறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். யார், நம்ம அமித்ஷாக்கு கீழே, அவர்களுக்கு கீழே இயங்குறாங்க. இந்த ஏர்பிளேன் கிராஷ் நடந்தப்போ கூட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் NDMA
இதுல இருந்து ஆட்கள் அனுப்பிச்சு வச்சாங்க டு ஃபர்தர் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ். குஜராத்தில் நடந்த அந்த ஏர்கிராஃப்ட் டிசாஸ்டர். ஓகே ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. அசர்ஷன் chlorofluorocarbons ஆல்சோ known as CFC ஆர் potent greenhouse gases அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கான ரீசன் என்ன? சி யூஸ்வலா அசர்ஷன் அண்ட் ரீசன் படிக்கும்போது அசர்ஷன் படிச்சுட்டு ரீசன் படிக்கிறதுக்கு முன்னாடி பிகாஸ் அப்படின்னு சொல்லி படிங்க. ஸோ தட் இட் மேக்ஸ் சம் சென்ஸ். எப்படின்னா, சி chlorofluorocarbons are potent greenhouse gases because CFCs has the ability to catalytically destroy ozone in the stratosphere அப்படிங்கிறாங்க. கேட்டலிஸ்ட்னா அத ரியாக்ஷன் மூலமா ஓசோன் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஓசோனை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு சிஎஃப்சிக்கு அப்படிங்கிறாங்க. இது கரெக்டா தப்பா? ரிலேஷன் இருக்கா இல்லையா அசர்ஷனுக்கு? ஆப்ஷன் 1 சார். Option 1. Option 1, sir. ஓகே, திவ்யா மேம், கீர்த்தி மேம் ஆப்ஷன் 1, சந்தோஷ் சார் ஆப்ஷன் 1, ஓகே, ஹேவாக் ஆப்ஷன் 1, ரவீந்தர் சார் ஆப்ஷன் 1, ஓகே ஃபைன். பூஜா மேம் இதுக்கு சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் 1, ஓகே ஃபைன். இல்லை லாஸ்ட் கொஸ்டின், ஓகே ஃபைன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து மேபி நான் தந்த எக்ஸ்பிளனேஷன்னால எல்லாம் கன்வின்ஸ் ஆயிட்டீங்களான்னு தெரியல. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. மேபி நான் படிச்ச விதத்துல மேபி இருப்பீங்க, பட் போத் ஆர் கரெக்ட். பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ரெண்டுமே கரெக்ட் தான். இதுவும் சிஎஃப்சி வந்து ஒரு போட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் தான். ஓகேங்களா, கிரீன் ஹவுஸ்ல ஏன்னா போன இதுல தான் பார்த்தோம், ஃபியூ கொஸ்டின்ஸ் பேக் அந்த டேபிள்ல பார்த்தோம்ல, சிஎஃப்சி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்னு பார்த்தோம். ஆமா, ஆனா அது வந்து ஓசோனை டெஸ்ட்ராய் பண்ணுதான்னு கேட்டா கரெக்ட் தான். பட் சிஎஃப்சி ரிலீஸ் குளோரின் ஆட்டம்ஸ் தட் பிரேக் டவுன் ஓசோன் மாலிக்யூல்ஸ் காசிங் ஓசோன் டிப்ளீஷன். ஓகேங்களா, ஓசோன் டிப்ளீஷன் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த கேட்டலிஸ்டிக் ரியாக்ஷன். அது வந்து இது எதுக்காக சொல்றேன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்கு ஓசோன் வந்து எப்படி ஓசோன் கூட எப்படி சிஎஃப்சி இதாகுதுன்னா, ஓசோன் மாலிகூல்ஸை குளோரின் ஆட்டம்ஸ் வச்சு அந்த ஓசோன் மாலிகூல்ஸை பிரேக் பண்றதுனாலதான் மேல ஓசோன்ல ஓட்டை விழுகுது, டிப்ளீட் ஆகுது, ஓசோன் கம்மியாகுது. ஓகேங்களா, இது வந்து கரெக்டான ரீசனா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா, இதனாலதான் வந்து குளோரோஃப்ளூரோகார்பன்ஸ் வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸான்னு கேட்டா கிடையாது. குளோரோஃப்ளூரோகார்பன்ஸ் வந்து இட் இஸ் அ மெயின் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் குளோபல் வார்மிங், கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை உருவாக்கக்கூடிய ஒரு கேஸ் மெயினா. அதனாலதான் வந்து அது வந்துட்டு இட்ஸ் அ போட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லியிருக்குமே தவிர்த்து இந்த ரீசன்னாலதான் இது கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்றோமான்னு கேட்டா கிடையாது. அதனாலதான் அந்த பிகாஸ போட்டு படிங்கன்னு. அசர்ஷன்ல என்ன சொல்லிட்டாங்க, ஏப்பா சிஎஃப்சிங்கிறது ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னுட்டாங்க. ரீசன்ல என்ன தந்திருக்காங்க, அது ஏன் ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸா இருக்குன்னா அது ஓசோனை போய் டேமேஜ் பண்றதுனாலங்கிறாங்க. இந்த இடத்துல ஓசோனுக்கும் கிரீன் ஹவுஸ் கேஸுக்கும் சம்பந்தமே இல்லை. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறது நம்ம ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல நடக்கக்கூடிய, அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியர் கீழே நடக்கக்கூடிய ஒரு பினாமினா. என்னது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா, வரக்கூடிய சன்லைட் என்ன பண்ணணும்னா யூஸ்வலா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடணும் எர்த்தை விட்டு. ஆனா நம்ம ஹியூமன் எமிட் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, இந்த மீத்தேன் ஆஸ் வெல் அஸ் இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, அதெல்லாம் அட்மாஸ்பியர்லேயே இப்படி தங்கி வரக்கூடிய சன்லைட்டை வெளியே விடாம மேலப்பட்டு கீழப்பட்டுன்னு உள்ளுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம அந்த வார்மை ஃபீல் பண்றோம். ஆஸ் அ ரிசல்டன்ட் ஆஃப் விச் த குளோபல் டெம்பரேச்சர் ரைசஸ் விச் லீட்ஸ் டு குளோபல் வார்மிங். ஸோ இப்போ குளோபல் வார்மிங் நடக்கிறதுக்கான மெயின் காரணம் என்ன? இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட். இப்போ ஓசோனுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லை. ஆனா ரெண்டுமே கரெக்ட், பட் இட் இஸ் நாட் த ரீசன். ஓசோனை வந்து இது டிப்ளீட் பண்றதுனாலதான் இதை வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா, இட்ஸ் a குட் ட்ரை. ஃபைன். ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. டைஃபாய்டு ஃபீவர் ஏ வாட்டர் பார்ன் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை வாட்? வைரஸா, பாக்டீரியாவா, புரோட்டோசோவா, இல்ல ஹெல்மின்தா? Bacteria, sir. Okay, Kirti ma'am, option 2. Option B, sir. Okay, Vashri ma'am, option B. Ravinder sir, option 1. வைரஸ். Okay, Santosh sir, virus, option 1. Havok, option 2. Okay, Soundarya ma'am, option 1. Okay, fine. டைஃபாய்டுங்கிறது எதனால மெயினா உருவாகுது? பாக்டீரியானால உருவாகுது. பாக்டீரியானால.
டைஃபாய்டு யூஸ்வலா எதுல இருந்து நமக்கு பரவுது? டைஃபாய்டு இஸ் அ வாட்டர் பார்ன் டிசீஸ். குஸ்டிலே தந்துட்டாங்க வாட்டர் பார்ன். அப்போ வாட்டர்ல காமனா பரவக்கூடியது எது? பாக்டீரியாஸ். ஐ மீன் சார், அப்போ வைரஸ் பரவதுன்னா வைரஸும் இருக்கு, பட் ஆனா மெயின் ரீசன் ஃபார் த டைஃபாய்டு எதுன்னா பாக்டீரியா தான், வைரஸ் கிடையாது. ஓகேங்களா? அது என்ன பாக்டீரியானா சல்மோனெல்லா என்டெரிக்கா செரோடைப் டைஃபி. இதுதான் வந்து அந்த பாக்டீரியம், அந்த பாக்டீரியாவோட சயின்டிபிக்கல் நேம். ஓகேங்களா? அது ஸோ இட் இஸ் அ வாட்டர் பார்ன் டிசீஸ் டைஃபாய்டு. டிபிக்கலி ஸ்ப்ரெட் த்ரூ கண்டாமினேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் ஆர் ஃபுட். கண்டாமினேட்டட்னா அதாவது பாதிக்கப்பட்ட, ஐ மீன் அந்த ஒரு கிருமியால் பாதிக்கப்பட்ட ஒரு தண்ணீரோ ஒரு ஃபுட்டையோ அருகும்போது. சிம்டம்ஸ் இன்க்ளூட் ஹை ஃபீவர், வீக்னஸ், ஸ்டொமக் பெயின் அண்ட் சம்டைம்ஸ் ரேஷ். எல்லாமே வரும் டைஃபாய்டோட சிம்டம்ஸா. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. The classroom communication process can be solely defined as teacher-centered model. This is statement 1. Statement 2 என்ன? The teacher's ability to read students' facial expressions is crucial for effective classroom communication. First statement என்ன சொல்றாங்க? கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன்னாலே டீச்சர் சென்டர்டு மாடல் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது டீச்சர்ஸ் எபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸை அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் நடக்கிறது எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம். Option 1, sir. ஓகே, ஆப்ஷன் 1. ஆப்ஷன் பி சந்தோஷ் சார். டி சார், டி. டி டி டி. ஓகே, ஃபைன் சார். Option 4, sir. 4. ஆப்ஷன் 4. பூஜா மேம் ஆப்ஷன் 4. யுவஸ்ரீ மேம் ஆப்ஷன் 4. ஓகே ஓகே, சாரி சுபஸ்ரீ மேம் லாஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சாரி மேம், நான் பார்க்கல. சாரி. ஃபைன். மோகன பிரியா மேமும் லாஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர் இந்த கொஸ்டினுக்கு தெரியல. சாரி, நான் இது சேட் நான் கரெக்டாக பார்த்துட்றேன். ஏன்னா எனது டைம் ஸ்டாம்பிங் இருக்கு, பட் இருந்தாலும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே ஃபைன், ஆன்சர் பார்த்தலாம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ். கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பா டீச்சர் சென்டர்டு மாடலா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ ஹார்ஷ் டேர்ம். அதாவது ஹார்ஷ் டேர்ம்ஸ்னா ஒரு எப்படி சொல்றது, எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ். அதாவது சோல்லி, கண்டிப்பா, ஆரல்ஸ் ஒன்லி, அப்புறம் வந்து கம்பல்சரிலி. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தாலே அது ஒரு நெகட்டிவ் அனோட்டேஷன்ல இருக்குதுன்னு அர்த்தம். நெகட்டிவ் அனோட்டேஷன்னா இந்த இடத்துல நான் எதை மீன் பண்றேன்னா, ஆப்வியஸா ஸ்பெஷல் கேசஸ் இருக்கும் தானே. இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? கிளாஸ் ரூம்னாலே டீச்சர் சென்டர்ட் மாடல் தான் அப்படிங்குது. ஆப்வியஸா இல்ல. கிளாஸ் ரூம் வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மாடலாகவும் இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? கிளாஸ் ரூம் கண்டிப்பா சோல்லி டிஃபைன்ட் ஆஸ் டீச்சர் சென்டர்ட் மாடல்னாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ். ஆனா ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. கரெக்ட். நான் நடத்தும் போது உங்களோட ரியாக்ஷன்ஸ் எனக்கு என்னங்கிறது தெரிஞ்சதுன்னா, சோ தட் ஐ கேன் எஃபெக்டிவ்லி கம்யூனிகேட். நீங்க ஒரு மாதிரி புரியாத மாதிரி முகத்தை வச்சிருக்கும் போது ஆப்வியஸா ஓகே, யாருக்கு புரியல, நம்ம பையன் இன்னும் எஃபெக்டிவா டீச் பண்ணணும். ஓகே, எல்லாருமே நல்லா ரெஸ்பான்சிவா ஹாப்பியா நல்லா லிசன் பண்ணாங்கன்னா ஓகே, அப்போ ஐ வில் கண்டினியூ த சேம் ஸ்ட்ராட்டஜி, சேம் கிளாஸ் வேலையே கண்டினியூ பண்ணணும். ஸோ அதுக்கு உதவும். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. சார் ஸ்லோலின்னு வந்தங்காட்டிக்கு தான் அது ஸ்டேட்மெண்ட் ராங்காங்க சார். எஸ் மேம், கரெக்ட் மேம். சோல்லின்னு வந்த காட்டி தான் அது ஸ்டேட்மெண்ட் ராங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதே ஸ்டேட்மெண்ட், த கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் கேன் ஆல்சோ பி அ டீச்சர் சென்டர்ட் மாடல் அப்படின்னு தந்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஒரு பாசிபிலிட்டியை சொல்றாங்க. கேன் ஆல்சோ பி அ டீச்சர் சென்டர். ஆமா, இருக்கலாம். ஒரு கிளாஸ் ரூம் ஒரு டீச்சர் சென்டர் மாடலாவும் இருக்கலாம். அதான அதோட அர்த்தம். ஆமா. ஆனா இந்த இடத்துல என்ன சோல்லின்னு சொன்னதுனால கண்டிப்பா டீச்சர் சென்டர் மாடலா தான் இருந்தாகணும் அப்படிங்கிறது மீனிங் ஆயிருது. அப்படியான்னு கேட்டா கிடையாது. அது ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காவும் இருக்கலாம். ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட் ஒன்றோம். ஓகே சார், குட் டவுட் மேம். ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. குளோபல் வார்மிங் கேன் லீட் டு ஆர் அக்ரிவேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். குளோபல் வார்மிங் வந்து கீழ்காணும் டிசாஸ்டர்ஸ்ல எதெல்லாம் வந்து காரணம், ஐ மீன் வரும் குளோபல் வார்மிங்னால? ஆப்ஷன் சியா சார்? 2 சார்.
2 ஓகே Option 2, sir. ஓகே சுபஸ்ரீ மேம் ஆப்ஷன் 2, சந்தோஷ் சார் ஆப்ஷன் 2, சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் 2, ரவீந்தர் சார் ஆப்ஷன் 2, ஹேவாக் ஆப்ஷன் 3, ஓகே மோகனா மேம் ஆப்ஷன் 2. ஃபைன் யா எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே ஆப்ஷன் 2 ஏசி அண்ட் டி ஒன்லி. பி வந்து எர்த்குவேக்குக்கும் குளோபல் வார்மிங்க்கும் சம்பந்தமே இல்லை. எர்த்குவேக் இஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் பிளேட் டெக்டானிக்ஸ். அதாவது நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் வந்து ஒண்ணுக்குன்னு மோதிக்கிறது மூலமாவோ ஆர் விரிவடைகிறது மூலமாவோ நடக்கக்கூடிய ஒரு ஃபினாமினா தான் எர்த்குவேக். அதுக்கும் குளோபல் வார்மிங்க்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. டிராட்டு, ஃப்ளட்டு, ஸ்டாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குளோபல் வார்ம்னால இருக்கு. குளோபல் வார்மிங்னால ஆப்வியஸா என்ன ஆகும், தண்ணி எல்லாம் எல்லாமே வத்தி போகும், குளங்கள் எல்லாமே வத்தி போனா அந்த இடத்துல டிராட் வரும். குளோபல் வார்மிங்னால என்ன ஆகும், அதிகமா கடல்ல இருந்து அந்த சூடுனால என்ன ஆகும், கடல் நீர் எல்லாத்தையுமே வாட்டர் வேப்பரா எவாபரேட் ஆகி கிளவுட்ல போய் ஸ்டோர் ஆகும். கிளவுட் என்ன ஆகும், உடனே ஹரிகேன்ஸ், அந்த சவுத் ஈஸ்டர்லிஸ் விண்டு வந்து அந்த கிளவுட் மேல படும்போது அது ஹரிகேன் ஆகி சுத்த ஆரம்பிக்கும். சுத்தி நம்ம பே ஆஃப் பெங்காலை தாண்டி நம்ம கடல் கரைக்கு வரும்போது நமக்கு அது மழையா பேஞ்சு தள்ளுது. ஏன்னா அது என்ன பண்ணுது, ஆப்வியஸா இதுதான் நம்ம இந்தியானா, இப்போ சென்னை தமிழ்நாடுல இங்க இருக்குன்னா, இங்க அந்த சைக்ளோன் என்ன பண்ணுது, இட் இஸ் சிம்பிளி கலெக்டிங் ரெயின் வாட்டர் ஃப்ரம் த சி. அது ரெயின் வாட்டர் கலெக்ட் பண்ணி நம்ம லேண்டை ஹிட் பண்ண, அதான் நம்ம நியூஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, புயல் இன்னும் சில மணி நேரங்களில் கரையை கடக்கும் என்று கருதப்படும். கரையை கடந்துருச்சுனாலே அது மழையாத்தான் இனி வரும், காத்தெல்லாம் இனி வராது. என்ன பண்ணுது, அந்த சைக்ளோனுங்கிறது லோ ப்ரெஷர், அந்த சைக்ளோன்ல வேக்யூம் மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால தண்ணி, கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ணுது, இங்க வந்ததான் அந்த தண்ணி எல்லாத்தையும் கொட்டி விட்டு போயிருது. அதனாலதான் ஃபுல்லா என்ன இருது. ஓகே சார், சாரி மேம். ஓகே ஃபைன் சார் மேம், சாரிலாம் வேணாம் மேம், இட்ஸ் சிம்பிள். எல்லாருமே மிஸ்டேக் பண்றதா, இட்ஸ் நத்திங் டு சே சாரி அண்ட் ஆல், ஜஸ்ட் சில். ஓகே ஃபைன். ஸோ அப்போ ஃப்ளட் ஆப்வியஸா வரும். ஸ்டாம் ஆப்வியஸா, ஆமா ஸ்டாம் வந்து இதே காஸ்ட் தான். சூடாகிறதுனால இங்க இருக்கக்கூடிய ஏர்லாம் மேல போகும், அப்போ மேல ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும், அப்போ காத்து சுத்த ஆரம்பிக்கும், அது ஒரு ஸ்டாமா மாறும். ஜஸ்ட் கரெக்ட் ஏசி அண்ட் டி ஒன்லி. ஃபைன். அடுத்து 11 பாருங்க. ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் வெல் நோன் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் அந்த எப்படி இந்த லாஸ்ட் நடந்த ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா, அதாவது ஜான்ல நடந்துச்சு இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லா ஷிஃப்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸா கேட்டு தள்ளி இருந்தாங்க. அது அதே ட்ரெண்ட் தான் ஃபாலோ ஆகுமான்னு கேட்டா கிடையாது. பட் சந்தோஷ் சார் ஆப்ஷன் 3, ஓகே சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் பி, ஹேவோக் ஆப்ஷன் 4. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். தக்ஷஷிலால படிச்ச ஒரு வெல் நோன் ஸ்டூடெண்ட் யாருன்னு கேட்டா சாணக்கியா. இது யாரும் மறக்காதீங்க. சாணக்கியா எங்க படிச்சிருக்காரு, தக்ஷஷிலால படிச்சிருக்காரு. நலந்தால படிச்சது யாரு, நாகார்ஜுனால படிச்சது நலந்தா. என் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நாகார்ஜுனா நலந்தா. மித்திலா அங்க படிச்சவங்க யாரு, கங்கேஷா உபாத்யா. யாருன்னு எனக்கும் தெரியாது. இப்ப நான் ஃப்ரேம் பண்ணும்போது நானே இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஓகே மித்திலா தெரியும், பட் கங்கேஷா உபாத்யாங்கலாம் யாருன்னு தெரியாது. ஃபைன். அடுத்து சாரதா பீத், இவங்க இந்த இதுல படிச்சது குமாரஜீவா. ஓகேங்களா. ஆப்வியஸா யூஜிசி நெட்டுக்கும் தெரியும், இந்த 2 பேர்லாம் யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா நாகார்ஜுனா சாணக்கியா ஆப்வியஸா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்கள நீங்க படிச்சீங்கனாலே போதும். நம்ம எனி எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே எய்தர் இட் கேன் பி யூஜிசி நெட் ஆர் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, என்ன எக்ஸாமா இருக்கட்டும், எவ்ரி திங் அண்டர் த சன் படிக்கிறது இட்ஸ் அ ஃபால்ஸ் நோஷன். ஓகேங்களா. அந்த காலத்துல சொல்லுவாங்க, அதாவது இந்த ஐஏஎஸ் கலெக்டர் படிக்கிறவங்கள பார்த்து சொல்லுவாங்க, ஏப்பா கலெக்டருக்கு படிக்கிறவங்கலாம் பஜ்ஜி மடிச்சு தர பேப்பரை கூட விரிச்சு படிச்சுக்கிட்டு இருப்பான்ப்பா, ஏன்னா அவன் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும்பா அப்படிமா. இட் இஸ் அ வெரி வெரி ராங் நோஷன். ஓகேங்களா. அது வந்து ஒரு பிம்பமா தான் இருக்கு. அது வந்து அப்படிலாம் கிடையாது. எவ்ரி திங் அண்டர் சன் எப்படி படிக்க முடியும், அவ்வளவு நாலேஜ் எப்படி ஹியூமன் பிரெயின்ல ஏத்த முடியும்? ஆப்வியஸா இந்த இடத்துல என்ன பண்ணும், தெரிஞ்ச நாலேஜை வச்சு ஆன்சரை டிடியூஸ் பண்ணும். ஆப்வியஸா நீங்க தக்ஷஷிலால சாணக்கியா தான் படிச்சிருக்காருன்னு தெரிஞ்சா ஏக்கு 4 இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அது டி தான்.
இந்த இடத்துல இந்த 3 பேர் தெரியலனாலும் ஆப்வியஸா ஆப்ஷன் டி டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அதனாலதான் உங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய என்ன நாலேஜ் இன்ஸ்டியூட் நம்ம தர மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அதை ஜஸ்ட் படிச்சு அதுல மாஸ்டரி ஆயிக்கோங்க. சோ தட் அதை வச்சு பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. ஓகே, இந்த இடத்துல எனக்கு நாகார்ஜுனாவும் தெரியும்னு வைங்க. ஓகே, பிஇக்கு 1 போட்டேன், ஆப்வியஸா 2 தெரியும். இன்கேஸ் இந்த 3மே எனக்கு தெரியல, ஆனா தக்ஷசிலால சாணக்கியா தான் படிச்சிருக்காங்க, இது ஒரு பேசிக். இது இந்த யூனிட் 10ல நம்ம ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் படிக்கும் போதே சாணக்கியா பேர் அடிபடும், தக்ஷசிலா யூனிவர்சிட்டியும் அடிபடும். ரெண்டுத்துக்கும் ரிலேஷனும் நமக்கு தெரியும். இதை நீங்க ஸ்ட்ராங்கா தெரிஞ்சு வச்சிருந்தாலே ஈஸியா எலிமினேட் பண்ணி ஆப்ஷன் டின்னு சொல்லியிருக்கலாம். மிச்சம் 3 தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமா இல்ல. திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட்? எம்சிக்யூ சால்விங் ஆப்டிடியூட். எம்சிக்யூஸை சால்வ் பண்றதுக்கான ஒரு ஸ்கில் தான் இது, விச் இஸ் ஆப்ஷன் எலிமினேஷன். நமக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி டெடியூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது ஆன்சர்ஸ். சார், வாட் இஃப் ஆல் த ஆப்ஷன்ஸ் கேரிஸ் த சேம்? சார், அந்த கொஸ்டினுக்கு பேரும் நம்ம அந்த கொஸ்டின் டைப்புக்கும் நம்ம வந்து ஒரு பேர் வச்சிருக்கோம். இட் இஸ் கால்ட் அஸ் பவுன்சர் கொஸ்டின். அந்த மாதிரியான கொஸ்டின் வந்தா அப்படியே தலையை குனிஞ்சு பாலை விட்டுற வேண்டியதான். இந்த இடத்துல மிச்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை போய் அட்டன் பண்ணலாம். ஓகேவா சார்? சிம்பிள் ஆஸ் தட். ஏன்னா நமக்கு என்ன பண்ணுவோம், சென்டம் எடுக்க தேவையில்லை. யூஜிசி நெட் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி ஏதோ ஆகட்டும். யூபிஎஸ்சி 200 மார்க்ஸுக்கு ப்ரிலிம்ஸ்னா 200 அவுட் ஆஃப் 200 இருக்குன்னு அவசியம் இல்லை. கட் ஆஃப் பாதிக்கு பாதி தான். இப்போ ஜென்ரல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 92 அது மாதிரி தான் இருக்கும், 90 90 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆப்வியஸா பாதிக்கு பாதி. அது எனக்கு இந்த கொஸ்டின் எனக்கு 4மே வந்து ஒண்ணுமே தெரியல சார், மேட்ச்ல எதுவுமே இல்லைன்னா ஆப்வியஸா அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு போய்க்கிறேன். அவ்வளவுதான். ஒரு பிசினஸ் மேன் மாதிரி டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த இடத்துல வந்து வரி பண்ணக்கூடாது. ஐயோ இது தெரிஞ்ச யூனிட் ஆச்சே, ஐயோ இது நான் படிச்சதாச்சே, இதுல இருந்து கேட்டிருக்காங்களே, ஐயோ எனக்கு இது ஆன்சர் பண்ண முடியல, அப்படிலாம் தேவையில்லாம வருத்தப்படக்கூடாது. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. விச் மீடியா பிளாட்ஃபார்ம் எமர்ஜ் இந்த 1990s அண்ட் ரெவல்யூஷனைஸ்ட் குளோபல் கனெக்டிவிட்டி? ஈஸியா சொல்லிடலாம், டக்குன்னு சொல்லுங்க, அடுத்தது பேரலாம். டெலிவிஷன். ஓகே 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 பூஜா மேம், ஆப்ஷன் 3 ரேடியோ, டெலிவிஷன். குளோபல் கனெக்டிவிட்டி நான் கேட்கறேன். 1990s என்ன வந்துச்சு? எல்பிஜி ரிஃபார்ம் வந்துச்சு. எல்பிஜி ரிஃபார்ம், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் வந்தப்பதான் இந்தியாவுக்கு இன்டர்நெட்டும் கிடைச்சது. சோஷியல் மீடியா. யா எஸ் சார், கரெக்ட் சார். Second one, sir. யா மோகனா மேம் கரெக்ட். யா சுபஸ்ரீ மேம் செகண்ட் சொல்லியிருக்கீங்க. யா ஸோ சோஷியல் மீடியா டெலிவிஷன் வந்து நிறைய பேர் ஓகே, அங்க ஹாலிவுட்ல போட்ட படம் வந்து நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம்னு வைங்க. டெர்மினேட்டர் மாதிரியான படம்லாம் சின்ன வயசுல பார்த்துருப்போம் 98கள்லாம். அது வந்து குளோபல் கனெக்டிவிட்டி கிடையாது. கனெக்டிவிட்டின்னு இந்த இடத்துல எதை மீன் பண்றாங்கன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங், நாட் அலோன் த சினிமா மீடியம். சினிமா வந்து அங்கிருந்து இங்க கேசட் வந்ததுனால குளோபல் கனெக்டிவிட்டி வந்துருச்சுங்க. நான் சொல்றது எல்லாத்துலயுமே global connectivity in terms of communication, global connectivity in terms of transportation, global connectivity in terms of economy, global connectivity in terms of the எஜுகேஷன். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் நம்ம படிச்சோம். அது 1990ஸ்க்கு அப்புறம் தான் நிறைய பேர் போய் படிச்சோம். ஏன்னா நிறைய நமக்கு பிரைவேட் பேங்க்ஸ் வந்துச்சு. எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்ல பிரைவேட் பேங்க்ஸ் ஈஸியா லோன் கொடுத்தாங்க. ஓகே, எல்லாம் வெளிநாட்டுல போய் படிச்சாங்க லோன் எடுத்துட்டு. தட்ஸ் அனதர் ஸ்டோரி, பட் ஃபைன். ஸோ அது மறக்க வேண்டாம். இட் இஸ் சோஷியல் மீடியா. அடுத்து இது பாருங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் என்கொயரி ட்ரைனிங் மாடல். இந்த என்கொயரி ட்ரைனிங் மாடல் நிறைய டைம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. என்கொயரி ட்ரைனிங் மாடல்ல வரக்கூடிய அந்த ப்ரொசீஜர்ஸை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க. ஒண்ணு இல்ல, பேர்ல இருக்கு. என்கொயரினா என்ன? அதாவது ஒரு விஷயத்த நம்மளே என்கொயர் பண்ணி நம்ம படிச்சுக்கிறது. ஓகேங்களா? அதான் என்கொயரி ட்ரைனிங் மாடல். அது ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில்ல வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து நான் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு செட் ஆஃப் ஒரு வழிமுறைகள் இருக்கு. அதைத்தான் ஆர்டரா அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ அதுக்கான ஓகே ஆப்ஷன் ஏ சௌந்தர்யா மேம், ஆப்ஷன் ஏ மோகனா மேம், ஆப்ஷன் ஏ பூஜா மேம், ஆப்ஷன் சி எவோக், ஆப்ஷன் 4 ஓகே யுவஸ்ரீ மேம், ஆப்ஷன் சி. மேம் மோகனா பிரியா மேம், உங்க மைக் Sir, மட்டும் C. ஆப்ஷன் சி. ஓகே ஃபைன் மேம், ஃபைன். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்வியஸா ஆப்ஷன் சி. யா பூஜா மேம், மோகனா மேம், யுவஸ்ரீ மேம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் சி.
ஃபர்ஸ்ட் என்ன? ஃபோக்கஸ். செகண்ட் சின்டாக்ஸ். தேர்டு சோஷியல் சிஸ்டம்ஸ். ஃபோர்த்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். ஃபிஃப்த்து சப்போர்ட் சிஸ்டம். ஸோ தீஸ் ஆர் த கரெக்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப், அதாவது அசெண்டிங் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஆஃப் என்கொயரி ட்ரைனிங் மாடல். See, enquiry training model is an instructional model that guides learners through stages of stages எதுக்கு? To develop inquiry skills. அடுத்து இது பாருங்க, இது ஒரு ஃபேமஸான கொஸ்டின், ரிப்பீட்டட். யா சார் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் யா 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 சார், அது கூட நோட் பண்ணிட்டேன் சார். யா 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 நோ சார். நம்ம குரூப்ல நான் இதை ஆப்வியஸா ஷேர் பண்ணுவேன். ஓகே ஃபைன், நீங்க இப்போ எடுக்கிறனால எடுத்துவாங்க, பட் நோ நீட் டு வரி, நான் இது குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன் உங்களுக்கு. ஓகே சார், டன் சார். ஓகே, அடுத்து பாருங்க. Which of the following protocols or conventions are supplementary to convention on biodiversity? இது நம்ம பார்த்துருக்கோம். நான் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி எடுத்தப்போ அதுக்கு கீழே எதெல்லாம் வருதுன்னு நான் நிறைய டைம் ரிப்பீட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ யா, சால்வ் திஸ். சி சார். ஓகே, சந்தோஷ் சார் ஆப்ஷன் சி. சி சார். ஓகே, ரவீந்தர் சார் இல்ல யுவஸ்ரீ மேம் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. ஓகே, ரவீந்தர் சார் அன்மியூட் பண்ணீங்க. ஓகே ஓகே, சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் பி. ஓகே ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. பி அண்ட் டி, கார்டிஜினா புரோட்டோகால் அண்ட் நகோயா புரோட்டோகால். கார்டிஜினா புரோட்டோகால்னா என்ன? இட் இஸ் சேஃப் டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம். கார்டிஜினா புரோட்டோகால்னால என்ன? உயிரோட இருந்து அதை மாடிஃபை பண்ணப்பட்ட ஆர்கானிசமா இருந்தா அதை சேஃபா எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஹேண்ட்லிங் பண்றது, இதுக்கெல்லாம் ஒரு வரைமுறை கொண்டு வந்ததுதான் எந்த புரோட்டோகால்? இந்த கார்டிஜினா புரோட்டோகால். இட் கம்ஸ் அண்டர் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. இதுதான் அதோட அப்பா மாதிரி. கன்வென்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி தான் அப்பா மாதிரி, இது அதோட பிள்ளை. அதே மாதிரி நகோயா புரோட்டோகால், it deals with the access to genetic resources and fair and equitable sharing of benefits. இது எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு இந்த சென்டென்ஸ் நிறைய டைம் சொல்லி. அதாவது என்னன்னா, ஜெனட்டிக்கல் ரிசோர்சஸை அதுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். ஜெனட்டிக்கல் ரிசோர்ஸ்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஜெனட்டிக்ஸ், ஜெனட்டிக்கல் லைக் நீம், டர்மரிக், மஸ்டர்ட், எதாவது இருக்கட்டும், அதுக்கான ஆக்சஸும் கொடுக்கணும். ஆஸ் வெல் அஸ் அதுல இருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டர்மரிக்ல இருந்து ஒரு மெடிசன் எடுத்தாங்க அப்படின்னா அந்த மெடிசனை ஃபேர் அண்ட் ஈக்குவட்டபிள் ஷேரிங்காகவும் பண்ணணும், எல்லாத்துக்குமே அது கிடைக்கும்படியா பண்ணணும் அப்படின்னு சொல்ற புரோட்டோகால் தான் எது? நகோயா புரோட்டோகால். இது ரெண்டுமே கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. இந்த பேசல் கன்வென்ஷன் என்னன்னா, இட் இஸ் அ கண்ட்ரோல் ஆஃப் டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட். பேசல்னாலே ஹசார்டஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசல்னாலே ஹசார்டஸ். This is not supplementary to CBT. ஸோ ஹசார்டஸ் வேஸ்ட் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு வரிவரை தந்ததுதான் இந்த பேசல் கன்வென்ஷன். இதுக்கும் சிபிடிக்கும் சம்பந்தம் இல்லை. கிகாலி அக்ரிமெண்ட்டும் அதே மாதிரிதான். இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு சிபிடி. ஆனா இது என்னன்னா, கிகாலி அக்ரிமெண்ட் இட் ரிலேட்ஸ் டு த அந்த ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஹெச்எஃப்சி, அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோங்க, உலக நாடுகள் இதே பயன்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்ன ரெகுலேஷன் தான், அக்ரிமெண்ட் தான் இது கிகாலி அக்ரிமெண்ட். பாலி சமிட்டுங்கிறது ஜஸ்ட் ஏதோ ஒரு சமிட், அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஜஸ்ட் இட் லைக் தட். பட் அதை பத்தி கூகுள்ல பண்ணப்போ ஜஸ்ட் ஏதோ சம்வாட் ஏதோ வந்துச்சு, ஏதோ ஒரு சின்ன சமிட். இதை பத்தி நீங்க வரி பண்ணோம்னா ஓகே ஃபைன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, பி அண்ட் டி ஒன்லி. கார்டிஜினா அண்ட் பேசல் அண்ட் கிகாலி அக்ரிமெண்ட் ஆர் நாட் ரிலேட்டட் டு சிபிடி. பேசலுங்கிறது ஹசார்டஸ் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு வரிவரை. ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸை கண்ட்ரோல் எப்படி வைக்கணும், அதை ரெகுலேட் பண்றதுக்கு, அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணும், இத்தனை வருஷம் கழிச்சு அதை ஸ்டாப் பண்ணும், அதெல்லாம் சொன்னது யாரு? கிகாலி அக்ரிமெண்ட். ஸோ அதான் தந்திருக்கேன். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா? மாஸ் மீடியாவோட மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஹரார்டா. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் அ டைப்போன்னு நினைக்கிறேன் சார். எவோக் 4 சார். ஓகே, சந்தோஷ் சார் ஆப்ஷன் 4. 4 சார்.
3 sir. 3 sir. Okay. Santosh One, sir, sir. option 3. Okay, Yuvashree ma'am, option 1. Subhashree ma'am, option 1. Ravinder sir, option 1. Soundarya ma'am, option 3. Pooja ma'am, option 4. Good. Yeah, so, yeah, one சொன்ன Yuvashree ma'am, Subhashree ma'am, Ravinder sir, correct. Option 1 is the right answer. Which of the following are major characteristics of mass media? மாஸ் மீடியாலனே ஆப்வியஸா என்ன வைட் ரீச், அதனாலதான் பேரே மாஸ் மீடியா, நிறைய பேர்த்துக்கு போய் ரீச் ஆகும் மாஸ் மீடியா. as well as தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டைம்லினஸ் அண்டு இமீடியசி, அது மாஸ் மீடியால நடக்கும், அதனாலதான் அது பேரு என்ன மாஸ் மீடியா. அதாவது வேகமா பரவும். நீங்க அகமதாபாத்ல நடந்த ஃபயர், அந்த ஏர்பிளேன் கிராஷ் வந்து அடுத்த செகண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே, அங்க இருக்கக்கூடிய அம்பாசிடர்ஸ்லாம் வந்து அதுக்கு தெரிவிச்சு அதுக்கான ப்ரெஸ் மீட்லாம் வச்சு இது பண்றாங்க. உடனே உலக தலைவர்கள் நிறைய பேர் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. ஸோ இட் ஸ்ப்ரெட்ஸ் டு வாட், அதுல டக்குனு இமீடியசி இருக்கும், which is மாஸ் மீடியா. இதுல பர்சனல் ஃபீட்பேக் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இதை நீங்க எலிமினேட் பண்ணாலே இதை அவுட் தூக்கிடலாம், இதையும் தூக்கிடலாம். ஓகேங்களா? அடுத்து பிரைவசி ஆஃப் கண்டென்ட் இருக்குமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. மாஸ் மீடியால எங்கேயாவது பிரைவசி ஆஃப் கண்டென்ட் எதிர்பார்க்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு மாஸ் மீடியால நீங்க ஏதோ ஒரு போஸ்ட் போட்டீங்க, யாரால்ஸ் ஏதோ ஏதோ ஒரு நியூஸ் வந்து உங்களை பத்தி வந்துருச்சு, அதுல என்ன பிரைவசி இருக்கும்? ஆப்வியஸா அடுத்த செகண்ட் எல்லாத்துக்கும் பரவிடும், அதுல பிரைவசி எதிர்பார்க்கவே முடியாது. மாஸ் மீடியா இஸ் டைரக்ட்லி ஆப்போசிட் டு பிரைவசி. அப்போ 4ம் வராது. ஸோ ஒன்லி இது 1 and 2. சாரி, 1 and 2 இல்ல, 1 and 3. டைம்லினஸ் அண்ட் இமீடியசி அண்ட் வைட் ரீச். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ அபவுட் சிந்தட்டிக் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், SOCs? Which are the following are true about synthetic organic chemicals? Sorry. அதுக்கான ஆன்சர்ஸ் யாராச்சும்? Option B sir. ஆப்ஷன் பி. ஓகே ஃபைன். யாராச்சும் சார் இது எப்போ சார் முடியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 more கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டு அது ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா பேப்பர் பெண்ணுங்கிறது வேற மாதிரி இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும். பட் ஃபைன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் ஒரு 5 more கொஸ்டின்ஸ் எக்ஸப்ட் திஸ் ஒன். இது இல்லாமல் ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்ஷன் பி வந்து ரவீந்தர் சார் சொல்லியிருக்காங்க. சாரி, சந்தோஷ் சார் சொல்லியிருக்காங்க. வேற யாராச்சும் ஆன்சர்ஸ்? Option B, sir. Option A, ஓகே sir. ஓகே, யுவஸ்ரீ மேம் ஆப்ஷன் பி, கீர்த்தி மேம் ஆப்ஷன் ஏ. B, sir. ஓகே, ஆப்ஷன் பி மோகனா மேம். ஓகே ஃபைன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இட்ஸ் அ குட் ட்ரை. கீர்த்தி மேமும் ஆப்ஷன் ஏ சொன்னீங்க, பட் ஃபைன். ஏவிசி ஓகே, கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்க. டி மட்டும் ஓகே. சரி, சிந்தட்டிக் ஆர்கானிக் பேர்ல என்ன இருக்கு? சிந்தட்டிக்னால என்ன? மேன் மேட். அப்போ இதுக்கான ஆப்போசிட்லாம் பாருங்க. இதுல ஏதாவது ஒரு இது வந்து ஏதாவது அப்படி இருக்கா? தே கேன் கண்டாமினேட் த ட்ரிங்கிங் வாட்டர். இது ஒரு ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட். சிந்தட்டிக் கெமிக்கல்னாலே ஆப்வியஸா எல்லா கெமிக்கல், சிந்தட்டிக் ஆர்கானிக் கெமிக்கல் என்ன வகை அதுக்கு பேர் போட்டாலும் VOC, வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட், அது எல்லாமே ஆப்வியஸா இது ஒரு ஜெனரலான ஸ்டேட்மெண்ட். தே கேன் கண்டாமினேட், தே கேன்னு வேற சொல்லியிருக்காங்க. தே வில் ஆர் எல்ஸ் தே ஆர் த சோல் கண்டாமினன்ட்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிலாம் தே கேன். ஆமா, குடிக்கிற தண்ணியை பாதிக்கிற சான்ஸ் இருக்கு. இது ஒரு ஜெனரிக் டேர்ம், ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட். அப்போ இது கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து, தே கேன் பி ஆரிஜினேட்டட் ஃப்ரம் பெஸ்டிசைட்ஸ். ஆமா, ஏன்னா இது ஒரு ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட். பெஸ்டிசைட்ஸ்ல என்னென்னமோ கெமிக்கல்ஸ் இருக்கு, அதுல SOCயும் ஒன் ஆஃப் த கெமிக்கல்ஸா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இதுவும் கேன் யூஸ் பண்ணதுனால எங்கெல்லாம் கேன் வருதோ அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க கண்ணை மூடி டிக் பண்ணிடலாம். ஏன்னா அது ஒரு ஜெனரிக் ஸ்டேட்மெண்டா தான் இருக்கும். அது ஆப்வியஸா அதுல வரும், கரெக்டா தான் இருக்கும். 90% ஆஃப் த டைம்ஸ் வந்து அப்படி வரும். அடுத்து சி பாருங்க. மெனி கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் பிளாஸ்டிக் எக்ஸெட்ரா யூஸ் SOC. ஆமா,
மெனி கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்ன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அது என்னென்ன ப்ராடக்ட்னு ஸ்பெசிஃபிக்கா தரல. மெனி எல்லாமே கன்சியூமர் தான். சாதா ரப்பர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கார் வரைக்கும் எல்லாமே கன்சியூமர் ப்ராடக்ட் தான். அதுல எதுல வேணாலும் எஸ்ஓசி கலந்துருக்கலாம். கரெக்ட் தான். அடுத்து டி பாரு, இது ஒரு ஜெனரலான ஸ்டேட்மெண்ட். டி பாருங்க, ஜியோலாஜிக்கல் ஃபார்மேஷன்ஸ் மே ஆல்சோ ரிலீஸ் எஸ்ஓசிங்கிறாங்க. இதுதான் தப்பு. ஜியோலாஜிக்கல் ஃபார்மேஷன்ஸ்னா என்ன? ஜியோலாஜிக்கல் ஃபார்மேஷன்ஸ்னா அதாவது எர்த் சம்பந்தப்பட்ட ஃபார்மேஷன்ஸ், லைக் வந்து ஒரு பாறையில இருந்தோ, ஆரல்ஸ் ஒரு மலையில இருந்தோ, ஒரு வேலியில இருந்தோ, ஒரு நீர்வீழ்ச்சியில இருந்தோ, அதுல இருந்தும் ரிலீஸ் ஆகலாம் இந்த எஸ்ஓசி அப்படிங்கிறாங்க. தப்பு. சிந்தட்டிக்னு பேர்லயே இருக்கு. ஆப்வியஸா இது எப்படி நேச்சர்ல இருந்து வர முடியும்? சிந்தட்டிக்னாலே என்ன, மேன்மேடு பண்ணதுனாலதான் அது சிந்தட்டிக்னு சொல்றோம். அப்போ அது ஆப்வியஸா நேச்சர்ல இருந்து வரவே முடியாது. இது எலிமினேட் பண்ணிடலாம். டி எலிமினேட் பண்ணாலே இதுல டி இருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் அவுட்டு, சாரி இது அவுட்டு, இதுலயும் டி இருக்கு, இது அவுட்டு, இதுலயும் டி இருக்கு, இது அவுட்டு. அப்போ இது மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்து, which of the following has been considered as a non-specialist media thinker? யார் இதுல வந்து நான் ஸ்பெஷலிஸ்ட்? பி சார். ஓகே, சந்தோஷ் சார் ஆப்ஷன் பி. இன்னொருத்தங்க யாரோ சொன்னாங்க, எனக்கு சரியா கேட்கல. ஓகே, ரவீந்தர் சார் ஆப்ஷன் ஏ. ஃபைன். மேனுவல் கேசல்ஸ் ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பி. கீர்த்தி மேம். மோகனா மேம் பி சார். ஆப்ஷன் பி. ஓகே, ஃபைன். ஓகே ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மேனுவல் கேசல்ஸ் தான். ஓகேங்களா? ரவீந்தர் சார் சொன்னது கரெக்ட், மேனுவல் கேசல்ஸ். ஸோ இவர் வந்து நெட்வொர்க் தியரி அப்படி இப்படின்னு நிறைய இது தந்திருக்கிறாரு. மீடியா திங்கரோட ஸ்பெஷலிஸ்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதனாலதான் ஹீஸ் அ நான் ஸ்பெஷலிஸ்ட் மீடியா திங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து கம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டடா நிறைய தியரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, நெட்வொர்க் தியரி, அந்த தியரி, இந்த தியரி. பட் ஆனா அவர் அதுல ஸ்பெஷலிஸ்டான்னு கேட்டா கிடையாது. அதனாலதான் ஈஸ் அ நான் ஸ்பெஷலிஸ்ட் மீடியா திங்கருங்கிறாங்க. மத்த 3 பேருமே மீடியா திங்கர்ஸ் தான், ஸ்பெஷலைஸ்ட் மீடியா திங்கர்ஸ். இவங்க பேர் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க, இவங்களை பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல. மார்ஷல் மெக்லூஹன், வில்பர் ஸ்கிராம், ஜார்ஜ் கர்ப்னர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். In the laissez-faire relationship, the students are more what? ஒரு laissez-faire relationshipல ஸ்டூடெண்ட்ஸ் பாசிவ். என்னமா? ஓகே, பாசிவ். சந்தோஷ் சார். ஓகே, ரவீந்தர் சார் இதுக்கு சொல்லியிருக்கீங்களா? இல்ல ப்ரீவியஸ் இதுக்கு. ஓகே, ரவீந்தர் சார் சொல்லிருக்கீங்க ஆப்ஷன் டி, பாசிவ். ஓகே, ஐ திங்க் laissez-faireக்கு மீனிங் புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லாம் அந்த டி ஆப்ஷன் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அத்தாரிட்டேட்டிவ். சௌந்தர்யா மேம். ஓகே, ஃபைன். அதான் அந்த laissez-faireக்கான மீனிங் ஒரு அந்த ஏதோ ஹிஸ்டரி புக்ல படிச்ச ஒரு ஞாபகத்துல சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் குட் ட்ரை. அப்படிதான் நம்ம நாலேஜை கிராஸ் இது பண்ணி ஆன்சர் ரெடியூஸ் பண்ணும். குட். பட் இந்த இடத்துல ஆன்சர் இஸ் பி. ஆப்ஷன். ஓகே, டி. மோகனா மேம் ஆப்ஷன் டி பாசிவ் சொல்லிருக்கீங்க. பி. பி. ஓகே, ஃபைன் மேம், ஃபைன். காம்படிட்டிவ். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இந்த 3 இல்ல, ஆப்ஷன் ஏ, கோஆபரேட்டிவ். laissez-faireங்கிறதுனா என்னன்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த இடத்துல மோர் அட்டானமி கிடைக்கும். ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த இடத்துல மோர் அட்டானமி கிடைக்கும். பேர்ல இருக்கு laissez-faire, FAIRE, ஃபேர். அந்த இடத்துல இதா இருக்கும், ஃபேரா இருக்கும், அட்டானமி இருக்கும், ஃப்ரீடம் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதுதான் கீவேர்டு. laissez-faireனாலே கீவேர்டுன்னா அட்டானமி அண்ட் ஸ்டூடெண்ட், ஃப்ரீடம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆப்வியஸா அந்த இடத்துல கோஆபரேட் பண்ணுவாங்க. அவங்களோட படிப்பை அவங்க எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் laissez-faire relationship கேன் பிரிங், which is cooperative. See, in laissez-faire relationship, student tends to have more autonomy and freedom, encouraging cooperation and a supportive learning environment. They are more likely to take initiative and work collaboratively, fostering a sense of ownership and responsibility for their learning. இந்த இடத்துல கீவேர்டு என்ன? இங்க பாருங்க, கோஆபரேஷன் இருக்கு, இந்த இடத்துல கொலாபரேட். எல்லாமே என்ன?
ரிலேட்டட் டு கோஆபரேஷன். இது எங்க நடக்கும்? லேசிஸ் ஃபேர் ரிலேஷன்ஷிப்ல. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டராக்டிவ் டெக்னாலஜி ஓரியன்டட் மீடியா? அதாவது இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜினால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன? ஆப்ஷன் சி. ஓகே, சந்தோஷ் சார் ஆப்ஷன் சி. கீர்த்தி மேம் ஆப்ஷன் சி. B, sir. பி. ஓகே, ஃபைன் ஃபைன். யுவஸ்ரீ மேம் ஆப்ஷன் சி. சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் டி. ரவீந்தர் சார் ஆப்ஷன் சி. ஓகே, யா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. யா, சந்தோஷ் சார், ரவீந்தர் சார் சொன்ன மாதிரி. சுபஸ்ரீ மேம் ஆப்ஷன் சி சொல்லிருக்கீங்க. குட். பூஜா மேம் ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டினா ஓகே, டியும் ஈயும் கரெக்டாக கெஸ் பண்ணிக்கிறீங்க. ஏ மட்டும் தப்பா இருக்கு. பட் ஃபைன், குட் ட்ரை, குட் ட்ரை மேம். பூஜா மேம் ஓகே ஃபைன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. சி, டி அண்ட் இ. ஏன் ஏ வந்து தப்பு? மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சரா இருக்கு ஒரு இன்டராக்டிவ் ஓரியன்டட் மீடியால. ஆப்வியஸா இது தப்பு. ஏ அவுட்னாலே இந்த ஸ்டேட்மெண்ட் வராது, இந்த ஆப்ஷனும் வராது. ஏன்னா இதுலயும் ஏ இருக்கு. இந்த ரெண்டு அவுட். மாஸ்டர் ஸ்லேவ்னா அதாவது முதலாளி அடிமை, இப்படியா இருக்கு இன்டராக்டிவ் மீடியா? கரெக்டா? ஆப்வியஸா கிடையாது. அப்ப அதை எலிமினேட் பண்ணாலே ரெண்டு ஆப்ஷன் அவுட். அடுத்து பாசிவ் ஆடியன்ஸ். பாசிவ் ஆடியன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொன்னேன் இல்லைங்களா? நம்ம ஃபர்ஸ்டோ சம்வாட் கொஸ்டின்ஸ் பார்த்தப்போ சொன்னோம், அந்த பாசிவா இருக்கிறதுக்கும் இன்டராக்டிவா இருக்கிறதுக்கும் பார்த்தோம். பாசிவ்னா என்ன? நம்ம லிசனர்ஸா மட்டும்தான் இருப்போம். இன்டராக்டிவ்னு பேரை வச்சுக்கிட்டு அதுல எப்படி ஒன்லி லிசனர்ஸா மட்டும் இருக்க முடியும்? இன்டராக்டிவ்னாலே எனக்கு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நான் பதிலுக்கு ஏதோ ஒன்று சொல்ல முடியும். அதுதான் இன்டராக்டிவ். பாசிவ்னா என்ன? ஒரு டிவி ஓடுதுன்னா அதை உட்காந்து என்னால பார்க்க மட்டும்தான் முடியும். அந்த டிவியில வர கேரக்டர் கிட்ட என்னால எதுவும் பேச முடியாது. ஸோ தட் இஸ் வாட் பாசிவ் ஆடியன்ஸ். அப்ப பிஏ தூக்குனா இந்த ஆப்ஷன் அவுட்டு. மிச்சம் மூணுமே அது என்ன மீனிங்னு தெரியலனா கூட பரவாயில்ல, சி தான் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். அதை டிக் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு எலிமினேட் ஆப்ஷன்ஸ் இன் த எக்ஸாம் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜென்ரிக்கா இருக்கு. பாசிவ்னா என்னன்னு தெரியும் எனக்கு, மாஸ்டர் ஸ்லேவ்னாலும் என்னன்னு தெரியும். அதை வச்சே நான் சால்வ் பண்ணும்போது மூணு ஆப்ஷன் அவுட் ஆயிருச்சு. இந்த முச்சம் மூணு வந்து எனக்கு என்னன்னே தெரியலன்னா கூட பாருங்க. என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவலிசம், ஓகே, இது வந்து சம்வாட் டவுட்டா இருக்கு. டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், ஓகே, இதுவும் இந்த பாயிண்ட் நான் அங்க எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு வச்சிருப்பேன். அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மீடியா, அந்த இன்டராக்டிவ் மீடியா இதுல டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைஸ்டா இருக்கும்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா? அதே தான் இங்கேயே தந்திருக்காங்க. அடுத்து என்ன? பெர்மிட்ஸ் கிரியேட்டிவிட்டி. ஆமா, இன்டராக்டிவ் மீடியம் இருக்கிறனால கோலாபரேட் பண்ண முடியுது, என்னால கிரியேட்டிவா திங்க் பண்ண முடியுது. ஓகே ஃபைன். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். இல்ல, இதுக்கு அடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதான் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே ஃபைன். இது பாருங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் chronological சீக்வன்ஸ் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபாலோயிங் யூனிவர்சிட்டிஸ். இந்த மாதிரி இதுவும் நிறைய கேட்டு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் இது ஆப்வியஸா ஒரு ரேர் கொஸ்டின்னு சொல்லலாம். இதுல மேஜரான யூனிவர்சிட்டி லைக் அண்ணாமலை தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஓஸ்மானியா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா அதெல்லாம் கேட்டிருக்காங்க நிறைய தடவை. பாட்னா, லக்னோ, ரங்கூன்லாம் எனக்குமே தெரியாது. ஆப்ஷன் சி. ஓகே, சந்தோஷ் சார். தெரிஞ்சதை வச்சு ஏதாவது டெடியூஸ் பண்ண முடியுமா பாருங்க. இத மாதிரி குரோனாலாஜிக்கல் அதுவுமே கஷ்டம் தான். ஏன்னா ரெண்டு தெரிஞ்சாலாம் பத்தாது, அட்லீஸ்ட் ஏதாவது மூணு தெரிஞ்சாதான் ஏதாவது பண்ண முடியும். ஓகே ஃபைன். ஆப்ஷன் ஏ சௌந்தர்யா மேம். ஓகே, சரி, நெகட்டிவ் மார்க்கிங் உங்களுக்கு கிடையாது யூஜிசி நெட்ல. ஏதோ ஒரு ஆன்சர் அடிச்சு விடுங்க. Option D, sir. ஓகே, ஆப்ஷன் டி. ஓகே ஃபைன். கீர்த்தி மேம். ரவீந்தர் சார் ஆப்ஷன் பி. சுபாஸ்ரீ மேம் ஆப்ஷன் சி. ஓகே மேம். கீர்த்தி மேம், நீங்க டெடியூஸ் பண்ணி சொன்னீங்களா இல்ல ஜஸ்ட் லைக் தட் சொன்னீங்களா மேம் ஆப்ஷன் டின்னு? சார் அண்ணாமலை லாஸ்ட் அவர்னு ஒரு கெஸ்ஸிங்ல சொன்னேங்க சார். ஓகே ஃபைன் ஃபைன் மேம். குட் 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 குட். ஓகே, மோகனா மேம் ஆப்ஷன் டி. ஃபைன் ஃபைன். இதுக்கான ஆன்சர் ஆப்வியஸா ஆப்ஷன் டி தான். உங்க கெஸ் ஒர்க் ஆயிருக்கு மேம். சரி, இந்த மாதிரி எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது உங்களோட லாஜிக்கலும் கரெக்டா வருதாங்கிறத நீங்க டெஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். இப்ப மேம் சொன்ன மாதிரி அண்ணாமலை லாஸ்ட் அவருன்னு நினைச்சேன் சார், பாருங்க அது இந்த இடத்துல கரெக்டா இருக்கு. அப்போ இந்த மாதிரியான லாஜிக்கல் கெஸ்ஸிங்கை நீங்க நம்பிக்கையா எக்ஸாம்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் சால்விங் தீஸ் கைண்ட் ஆஃப் மார்க்ஸ். ஓகே ஃபைன். ஸோ ஆன்சர் இதுதான். இதுக்கான இயர்ஸ் இங்கே தந்திருக்கேன், ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஃபர்ஸ்ட் பாட்னா தானாமா, அப்புறம் ஓஸ்மானியா, ரங்கூன், லக்னோ, அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை. ஓகே ஃபைன்.
ஸோ யா லாஸ்ட் கொஸ்டின் இது பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் தியரிஸ் வித் தேர் டிஸ்கிரிப்ஷன். அஜெண்டா செட்டிங் தியரி, பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் தியரி, பொலிட்டிக்கல் எக்கனாமிக் மீடியா தியரி, கல்ச்சுரல் அண்டு சிமியாட்டிக் தியரி. அந்த பேருக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஏதாவது சென்டென்ஸ் வச்சு மேட்ச் பண்ணுங்க. ஓகே, இது இதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு ஏதாவது சொல்ற மாதிரி அதுக்கு So option 3. ஓகே. சௌந்தர்யா மேம் ஆப்ஷன் டி, யுவஸ்ரீ மேம் ஆப்ஷன் 3 சொல்லியிருக்கீங்க. ரவீந்தர் சார் ஆப்ஷன் 2. ஓகே, சந்தோஷ் சார் ஆப்ஷன் ஏ. ஓகே ஃபைன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 கீர்த்தி மேம். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1க்கு பி, அஜெண்டா செட்டிங் தியரி. அஜெண்டானாலே என்ன? அஜெண்டானா அதாவது மீடியாக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டைஸ்டான டாபிக்ஸ் இருக்கும். அதை வச்சு அந்த பப்ளிக்கோட அஜெண்டாவையே வந்து மாத்த நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இப்போ திடீர்னு இன்னைக்கு ஏதோ ஒரு கரப்ஷன்ல ஏதோ ஒரு மினிஸ்டர் பயங்கரமா மாட்டி அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்டோட பேர் அப்படியே பயங்கரமா டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. உடனே மீடியா என்ன பண்றாங்க? அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட்டியோட ஃபண்டிங்ல தான் ஒரு பிரஸ் சேனல் ஓடுது. அந்த மீடியா என்ன பண்ணுவாங்க? டப்புன்னு ஏதோ ஒரு டிக்டாக் ரீல போட்டு இளம் பெண் டிக்டாக் இப்படி ஆடுறாங்க பாருங்கன்னு சொல்லி அந்த டிக்டாக் ரீல பயங்கரமா வைரல் பண்ணி விட்டு அந்த கரப்ஷன் கேஸையே மறக்கடிச்சிருவாங்க. திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் அஜெண்டா செட்டிங் தியரி. மீடியா ப்ரையாரிட்டைசஸ் டாபிக்ஸ் அஃபெக்டிங் பப்ளிக் அஜெண்டாஸ். நமக்குன்னு ஒரு அஜெண்டா வச்சிருப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பிரச்சனையை தீவிரமா பேசணும், இதை வந்து இதை பத்தணும், இதை பத்த, ஆனா அதெல்லாம் மாத்தி விடுற மாதிரி அவங்க ஒரு அஜெண்டாவை நம்ம மேல திணிச்சிருவாங்க. ஸோ அதுதான் இது. அடுத்து பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் தியரி. இதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு லீடரை பத்தி நினைச்சு வச்சிருக்கலாம், இல்ல ஒரு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஸ்கீமை பத்தி இருக்கலாம். இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதான் பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் தியரி. பாருங்க இந்த இடத்துல பாருங்க, எக்ஸாமின்ஸ் த இம்பாக்ட் ஆஃப் ஒப்பீனியன் லீடர்ஸ் ஆன் மீடியா இன்டர்பிரேஷன். ஓகேங்களா? அடுத்து பொலிட்டிக்கல் எக்கனாமிக் மீடியா தியரி. இட் ஹைலைட்ஸ் எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மீடியா ஸ்ட்ரக்சர்ஸ். இது அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்கு. 4 வந்து பாருங்க, கல்ச்சுரல் அண்ட் சிமியாட்டிக் தியரி. சிமியாட்டிக்னாலே என்ன? சிம்பிள்ஸ். அதோட மீனிங் ஆண்டனம்ஸ் என்ன, சாரி சினானம்ஸ் என்ன, சிம்பிள்ஸ் மீனிங். சிமியாட்டிக்னாலே என்ன? சிம்பிள்ஸ். அந்த கீவேர்டை வச்சு கூட நீங்க மேட்ச் பண்ணிருக்கலாம். 4க்கு டி, ஃபோக்கஸ் ஆன் சிம்பிள்ஸ் அண்ட் சைன்ஸ் இன் மீடியா மெசேஜஸ். ஸோ 4க்கு டினால இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இது 2 அடிபட்டு போகும். ஸோ 1க்கு பின்னு வச்சிருந்தீங்கன்னா இதுதான் ஆன்சர்னு சொல்லியிருக்கலாம். அப்போ இதுவும் அடிபட்டு போகும். ஃபைன், குட் ட்ரை எவ்ரிவன். ஓகே, ஸோ நான் அந்த பிபிடி நம்ம குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். ஸோ கைண்ட்லி கோ த்ரூ இட். இதில் இன்னும் கொஞ்சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ கைண்ட்லி கோ த்ரூ இட். நமக்கு இன்னொரு செஷன் கிடைச்சா பிளான் பண்ண முடிஞ்சா நம்ம அதுலேயுமே நம்ம வந்து கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்ஸ் ஆர் நியரிங். சொன்ன மாதிரி இன்னும் ஜஸ்ட் ஒரு 6 days தான் இருக்கு. ஸோ ப்ளீஸ் ப்ரொவைட் டைம் ஃபார் யுவர் பேப்பர் 2 ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஆப்வியஸாக 2 hours நல்ல ஒரு 1 hour 45 minutes கிட்டக்க கிளாஸ் போயிருக்கு. ஐ திங்க் இட்ஸ் பெனிஃபிட்டட் யூ கைஸ். பலதர டிஃபரன்ஸ் ஆஃப் சாப்டர்ஸ்ல இருந்து நம்ம எம்சிக்யூ சால்வ் பண்ணோம். திங்க் இட்ஸ் பெனிஃபிட்டட் யூ. ஓகேங்களா? ஸோ உங்கள் பேப்பர் 2வையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதே மாதிரி எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்க பேப்பர் 2ல. அங்கேயும் லாஜிக்கல் டிடக்ஷன்ஸ் பண்ண பாருங்க, ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் யூ கேன் you can attend more number of questions precisely. So fine. ஸோ யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ப்ரிப்பரேஷன்ல இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம் ரிலேட்டட் டவுட் ஏதாவது இருக்கா? ஓகே, குட். ஸோ யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. ஸோ ஆல் த பெஸ்ட். நம்ம அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் நியூ கமர்ஸும் இருக்கீங்க, அவங்களுக்காகவும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்த பேட்ச் நம்ம நாலேஜ் வைப்ஸ் அகாடமிலேருந்து யூஜிசி நெட் பேப்பர் 1 as well as சம் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பேப்பர் 2க்கும் நம்ம வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பேட்சஸ் கம்மிங் வீக்கில். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் ஹியர்.
ஸோ திஸ் இஸ் ஹவ் அவர் கிளாஸஸ் வில் பி. கிளாஸ் நடத்துவோம், எம்சிக்யூ சால்வ் பண்ணுவோம், எல்லா மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தரப்படும். கேன் ஆஸ்க் இன்ஸ்டன்ட் டவுட்ஸ். ஓகே ஃபைன். ஸோ வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? என்ன சொல்லுங்க. ஓகே ஃபைன். இந்த செஷன் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? Did you guys find it useful or else informative? sir. Okay, fine, ma'am. Yes, sir. Useful, sir. Fine, ma'am. Fine. Thank you, ma'am. Kirti ma'am, Mohana ma'am, thank you. Yeah, Pooja ma'am, thank you, ma'am. Thank you. Oh, sorry, Trisha ma'am, last question க்கு answer பண்ணிருக்கீங்க. Sorry, ma'am. Trisha ma'am, sorry, நான் இப்பதான் பார்த்தேன். Sorry. Yeah, Subhasri ma'am answer பண்ணிருக்கீங்க. Sorry. Okay, fine. Thank you, sir. It was very informative. Thank you, sir. Thank you, ma'am. Thank you. Yeah, Subhasri ma'am, thank you, ma'am. Yuvasri ma'am, thank you. Yeah, okay, fine. So all the best for your exams. Stay focused. ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகிக்க வேணாம். நாள் கம்மியாக தான் இருக்குன்னு எதுவும் டிமோட்டிவேட் ஆகிக்க வேணாம். ஓகேங்களா? இன் 1 week யூ கேன் டூ ஒண்டர்ஸ். அப்படியாப்பட்ட ஒரு எக்ஸாம் தான் யூஜிசி நெட். ஒரு வாரத்திலே நிறைய மேஜிக்கல் பண்ணலாம் நீங்கள் மனசு வச்சா. ஸோ டோன்ட்ஸ் ஹாவ் செல்ஃப் டவுட்ஸ். என்னால் முடியுமா அப்படிலாம் டவுட் வேணாம். நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்டுக்கும் போவானா. அப்ளை பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, போய் எழுதிட்டு வந்துருங்க. 500 ரூபா ஃபீஸு. ஓகேங்களா? ஸோ நோ நீட் டு ஹாவ் எனி செகண்ட் தாட்ஸ் ஆன் தட். ஸோ பிலீவ் இன் யுவர் ப்ரிப்பரேஷன், பிலீவ் இன் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? யூ வில் டூ சக்ஸஸ். ஃபைன். தேங்க்யூ ஆல். லெட்ஸ் எண்ட் த செஷன். தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ மேம். Thank you, sir. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வசந்தா you. மேம், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். பூஜா மேம், தேங்க்யூ. ரவீந்தர் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.